வணக்கம், நான் மில்கோஸ் பேசுகிறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கேம் முழங்கு. ஓகே, நம்ம வந்து டேட்டா சயின்ஸுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு, அதில் உள்ள மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க் அதுக்கான முக்கியமான விஷயங்கள் வந்து மேத்ஸ் வந்து தெரியணும். லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸு, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ட்ரிகனோமெட்ரிலாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். மிக அடிப்படையான விஷயங்கள் வந்து லீனியர் அல்ஜிப்ரா தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நம்ம வந்து நம்ம முதல்ல வெக்டாரு, மேட்ரிசஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணுறோம்னாக்க வந்து பார்ட் 1 பார்ட் 2 நடத்தி முடிச்சிட்டோம், விளக்கமாக பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்ட் 3ல நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம ஷர்மா படம் வந்து போட்டிருப்பாங்க. நமக்கு வந்து இப்போ டீகம்போசிஷன், மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் முக்கியமான டாபிக் இருக்குது. அதுதான் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அது வந்து மிக முக்கியமான விஷயம். அது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம வந்து மெஷின் லேர்னிங்கில் வந்து எப்படி நம்ம டேட்டா செட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து டேட்டா செட்டில் வந்து பிரிக்கிறது எல்லாம் அதை பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த லினியர், நம்மளுடைய ட்ரிகனோமெட்ரி முக்கியமான விஷயம், அப்புறம் வந்து கால்குலஸ் முக்கியம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முக்கியம். அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க லினியர் அல்ஜிப்ரா ஆரம்பிச்சு நம்ம ஆரம்பித்து நம்ம வந்து ஸ்கேலார் வெக்டர் வந்து நடத்தி முடித்தோம். டாபிக் 1 பார்த்து தான் பார்ட் 1 நடத்தி முடித்தோம். அப்புறம் வந்து நமக்கு என்ன பண்ணோம்னாக்க உங்களுக்கு அடுத்தது மேட்ரிசஸ் டென்சர் பற்றி முடித்தோம். மிக முக்கியமான டாபிக் இது. இந்த மேட்ரிசஸ் டென்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் நமக்கு தெரியும். உங்களுக்கு அப்புறம் டீகம்போஸ் புரியுங்களுக்கு அப்புறம் ஸோ யாராச்சும் வந்து அந்த மேட்ரிக்ஸ் டென்சர் வந்து தெரியல, நம்ம படிக்கிறதுனாக்க தயவுசெய்து படிச்சுட்டு வாங்க. வீடியோ முக்கியமான விஷயம். அப்புறம் அதில் வந்து எல்லாத்தையும் படிக்கிறனா கூட குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்குது. 29 மேட்ரிக்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். இது ஒன்று மட்டும் நடத்தாமல் இருக்கு, இப்போ நடத்த போகிறேன். ஸோ இப்போ இந்த 29 மேட்ரிக்ஸஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய டேட்டா செட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியும். இப்போ ஜென்ரலாக பார்த்துருப்போம், நம்மளுக்கு டேட்டா செட் எப்படி உங்களுக்கு இருக்கும். நார்மலாக உங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே உங்களுக்கு கட்டாயமாக கொஞ்சம் பேசிக் நடத்தல பைத்தன், நம்பை, பேண்டாஸ் எல்லாம் நடத்தி முடிச்சாதான் தெரியும். அதுக்கு வேண்டி உங்களுக்கு டேட்டா செட் பார்த்துருப்பீங்க. ஜென்ரலாக ஒரு சிஎஸ்சி ஃபைலாக இருக்கும், இல்லைனாக்கா டேட்டா பேஸ்ட் இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு வந்து டேட்டா செட் ஜென்ரலாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். டேட்டா செட் வந்து இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், தௌசண்ட்ஸ் ஆஃப் காலம்ஸ் இருக்கும், உங்களுக்கு எல்லாம் இருக்கும் உங்களுக்கு இருக்கும். சரி, இதனுடைய வெர்ஷன் இருக்குல்ல, இந்த டேட்டா செட் இருக்குல்ல, இதோட சின்ன வெர்ஷன் தான் உங்களுக்கு வந்து மேட்ரிசஸ் பேர். அந்த மேட்ரிசஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து மேட்ரிசஸ் அப்படின்னும் போது டீகம்போசிஷன் பண்ணுறது எப்படி, ஏன் டீகம்போஸ் பண்ணுறோம், டீகம்போசிஷன் மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் என்ன, அது பர்பஸ் என்ன, மெஷின் லேர்னிங்கில் வந்து அது எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு. அப்புறம் டீகம்போசிஷன் பண்ணலனாக்க இந்த டேட்டா செட் உங்களுக்கு வந்து டீகம்போசிஷன் பண்ணலனாக்க அதனுடைய என்ன நடக்கும், அது ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப விளக்கமாக நம்ம வந்து ரியல் டைம் அப்ளிகேஷனில் பார்க்க போகிறோம். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஒன்றுமே நீங்கள் வந்து நம்ம வந்து எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி புரிய வைக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டுருவோம். ஸோ இது வந்து ஒரு 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 டிஸ்க்ளைமர் மாதிரி எப்போதும் சொல்கிறது தான். நீங்கள் வந்து நம்ம டீம் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி என்ன பண்ணாக்க யூடியூப்பில் போட்டுருவோம். ஜஸ்ட் அதுக்காண்டி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லி வச்சுட்டேன். ரைட், நம்ம முதல்ல இதை பார்த்தோம். டேட்டா செட் உங்களுக்கு பார்த்துட்டோம். டேட்டா செட்டை வந்து நம்ம டேட்டா செட்டு தான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து. அதான் ரா மெட்டீரியல். அதை நம்ம வந்து மெஷின்கிட்ட கொடுத்து அதுலேருந்து ஏதோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறோம் அவருக்கு. ஓகேவா? சரி, அப்போ அந்த டேட்டா செட்டை வந்து எப்படி வந்து டீகம்போசிஷனா எப்படி வந்து பிரிக்கிறது, ஒரு டேட்டா செட்டை வந்து ஒரு 5 பகுதியா, 6 பகுதியா, 10 பகுதியா, 100 பகுதியா பிரிக்கிறது மூலம் ஏன் பிரிக்கிறோம், அது பர்பஸ் என்ன அப்படின்னு ரொம்ப ஃபண்டமெண்டலாக நடத்த போகிறோம் உங்களுக்கு. இன்ட்ராக்ட் பண்ணுங்க. பாரிலாம் சினிமோஸ்ட் இருக்காரு, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நான் சொல்றதை இல்லாமல் புதுசாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஒன்று ஸ்டாப் பண்ணிட்டு அதையும் சொல்லுங்க, எல்லாருக்கும் சேரட்டும். இதான் விஷயம் அப்படின்ட்டு. ஓகே, ரைட். ஓகே, இப்போ ஜார்மலாக சும்மா கேஸ்ட் ஆரம்பம் பண்ண போதும். இப்போ டீகம்போசிஷன் ஜஸ்ட் நம்பர் ஒன்று இருக்குது, 847 ஒன்று இருக்குது. இது நான் வந்து என்ன பண்ண போறேன்னாக்க அப்புறம் ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்போ 847 3 அப்படின்னாக்க கஷ்டமாக இருக்கு, நமக்கு மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் நமக்கு, அன்லஸ் we have a calculator. இப்போ என்ன பண்ணுறேன், பிரிச்சுக்கிட்டேன். என்ன பண்ணுறத டீகம்போஸ் பண்ணுறோம், மூணா பிரிச்சுக்கிட்டோம். 800 + 40 + 7 பிரிச்சுக்கிட்டோம். இப்போ எனக்கு ஈஸி. 324 வந்தாச்சு எனக்கு. 12 21 ஈஸி ஆச்சு எனக்கு. அப்புறம் ஓகேவா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். அதாவது ஃபேக்டரைஸ்னா சின்ன சின்ன பகுதியை பிரிச்சுக்கிறோம். இப்போ ஒரு பார்ட் பிரிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் முழுசா நம்பர் ஆப்ரேஷன் பண்ணாலும் ரிசல்ட் ஒன்றா வரப்போது. அப்புறம் நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் பண்ண போகிறோம். இதான் உங்களுக்கு ஜஸ்ட் இது உங்களுக்கு டீகம்போசிஷன். நார்மலாக ஒரு சின்ன ஒரு ஐடியா மாதிரி லேமன் லாங்குவேஜில். இப்போ 3294 இருக்குது, அது 3000 3 3000 ஒரு 100 ஆகும், 9 10 ஆகும். 4 பிரிக்கும் போது நமக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நம்ம கொஞ்சம். ஓகேவா? அதனால ஜஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன டீகம்போசிஷன் என்னன்னு ஒரு லேமன் லாங்குவேஜில் வந்து சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் போவோம். இப்போ
எப்படி பண்ண போகிறோம்? இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறோம்னாக்க நம்ம நீங்கள் வந்து இந்த நம்பர் வந்து பிரிச்சிட்டோம்ல 800 40 ஏழை பிரிச்சிட்டோம். ஆப்ரேஷன் பண்ணுறோம். பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் மறுபடியும் என்ன பண்ணுறோம் நம்ம டீகம்போசன் பண்ண பிறகு மறுபடியும் ஒரிஜினல் இந்த 847 வந்து 3ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னாக்க என்ன ரிசல்ட் வருமோ அதே ரிசல்ட் நம்ம என்ன பண்ணுறோம் டீகம்போசிஷன் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட பிறகு ஆப்ரேஷனாக்க நம்ம 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணப்பட்ட பிறகும் சேம் ரிசல்ட் வரணும். அது முக்கியமான விஷயம். நம்ம வந்து எந்த டேட்டா லூஸ் பண்ண முடியாது. நம்ம வசதிக்காக வேண்டி ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம வந்து டீகம்போஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வரையா பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுக்கிறோம். இப்போ நார்மலாக இந்த பண்ணுறவங்க இப்போ 27 நம்பர் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அதை என்ன பண்ண பிரிச்சுக்கிறோம். உங்களுக்கு வீட்டு 27 வந்து 20 into 10 7 into 10 பிரிச்சுக்கிறோம். உங்களுக்கு அப்புறம் சரி பிரிச்சுனா ஈஸியாக இருக்கும். நம்ம அதை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டோம். பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டோம். ஸ்பிளிட்னா தெரியும் பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம். உங்களுக்கு அப்புறம் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட பிறகு மறுபடியும் ரீகம்பைன் பண்ணுறோம். ரிசல்ட் வந்து ரீகம்பைன் பண்ணுறோம். முக்கியமான விஷயம் ரீகம்பைன் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் 27 10 பிரிச்சுக்கிட்டோம். அப்போ 7 10 பிரிச்சுக்கிட்டோம். பண்ணப்பட்ட பிறகு இப்போ எனக்கு ஈஸியாகிட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பண்ணப்பட்ட பிறகு எனக்கு வந்து மறுபடியும் ரிசல்ட் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அப்போ எனக்கு வந்து ஒரிஜினல் ரிசல்ட் எனக்கு வரும். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே ஜஸ்ட் ஒரு லேமன் லாங்குவேஜில் நம்ம புரிஞ்ச மொழியில் வந்து பேசுகிறோம். இதான் விஷயம் வருது பாருங்க. நம்ம வந்து 20 into 10 வந்து ரிசல்ட் வந்துச்சோ அந்த ரிசல்ட்டையும் 7 into 10 என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணிக்கிறோம். பெரும்பாலும் என்ன கிடைக்கும் நமக்கு நம்ம 27 into 10 வந்து டீகம்போசிஷன் பண்ணாமல் பார்ட்டாக பிரிக்காம சிறிய பகுதியாக பிரிக்காம இந்த ரிசல்ட் வருவோம். அதே ரிசல்ட் இங்கே வரும்போது அதான் முக்கியமான விஷயம். ஆக நம்ம என்ன பண்ணுறோம் டீகம்போசிஷன் பண்ணப்பட்ட பிறகு நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாத அப்போதான் ஒரிஜினல் ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் ஜஸ்ட் உள்ள டீகம்போசிஷன் நார்மலான மீனிங் வருது. ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா இருக்கும். உங்களுக்கு பார்த்துருப்போம். ரைட் அப்புறம் அப்புறம் அங்கேயிருந்து என்ன பண்ணுவோம் இப்போ டீகம்போசிஷன்லேருந்து இப்போ மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் போக போகிறோம். ஸோ ஒவ்வொரு நிறைய புக்கை ரெஃபர் பண்ணுறோம். நம்ம வந்து ஜெமினை படம் பண்ணுறோம், கூகுள் தேடுறோம், சாட்ஜிபிடி தேடி பார்க்குறோம், நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணுறோம். ஒவ்வொருத்தையும் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. சில புக்கில் வந்து மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து அவங்க வந்து மேட்ரிக்ஸ் ஃபேக்டரைசேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இசட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து எஸ்ன்னு போட்டிருப்பாங்க. குழப்பிக்க வேண்டாம். யூஎஸ்ல வந்து இசட்னு சொல்லுவோம் ஜிமாங்க. இங்கே வந்து இப்போ ஃபேக்டரைசேஷன் எஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா ஃபேக்டரைசேஷன் இல்லை எஸ் போட்டிருப்பாங்க இசட் போட்டிருப்பாங்க. இது ஜின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்குள்ள ஒரு ஐடியா. இப்போ கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே போகும். நம்ம எப்படி பார்க்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸ் இருக்குல்ல இவ்வளோ மேட்ரிக்ஸ் வந்து நான் இப்போ மொத்தமாக போய் ஆப்ரேஷன் பண்ணாமல் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் இந்த ஏஜுக்கு ஒரு கிளாஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். 3 காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனாக்க அப்புறம் வந்து 3 காலத்தை பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு மாடல் இருக்குது. இல்லை சார் அப்போ என்ன பண்ணுறேன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன். இல்லை கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரோஸ் இருக்குனாக்க ஃபர்ஸ்ட் ஒரு 100 ரோஸ் கொண்டு எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் அடுத்த 100 ரோஸ் எடுக்கிறேன். அப்படி பார்ட்டாக பிரிச்சு என்ன பண்ணுறேன் ஆப்ரேஷன் பண்ணுறேன். ஆப்ரேஷனாக்க பிஸ்னஸ் லாஜிக் அப்ளை பண்ணுறேன். பிஸ்னஸ் லாஜிக் என்ன உங்களுக்கு வந்து இப்போ என்ன நம்ம வந்து ஒரு இப்போ வந்து பிஸ்னஸ் லாஜிக்னாக்க நம்ம வந்து ஒரு 3ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ண முடியாது. அது ஒரு பிஸ்னஸ் லாஜிக். ஸோ பெரிய டேட்டா செட்டை வந்து முழுசாக நம்ம வந்து பிஸ்னஸ் லாஜிக் அப்ளை பண்ணாமல் பார்ட்டாக பிரித்து பண்ணுறோம். ஜஸ்ட் நம்மளுக்கு புரிதலுக்காண்டி சொல்கிறது உங்களுக்கு அப்புறம் சரியா சின்ன சின்ன பகுதியாக பிரித்து நம்ம வந்து பண்ணுறோம் உங்களுக்கு அப்புறம். ஸோ பிரேக்கிங் டவுன் மேட்ரிக்ஸ் இன்டு சிம்பிளர் கான்ஸ்டியூண்ட் மேட்ரிக்ஸஸ் தட் when multiply together reconstruct the original மேட்ரிக்ஸ். முக்கியமான விஷயம் நம்ம அது மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணாக்க ஒரிஜினல் மேட்ரிக்ஸுக்கு வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குமோ அதுல இருந்து என்ன பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் எடுப்போமோ அதே இன்ஃபர்மேஷன் என்ன பண்ண போகிறோம் அதை பிரேக் பண்ணி குட்டி குட்டியாக பிரிச்ச பிறகு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் அது ரிசல்ட் கிடைக்கும். அது முக்கியமான விஷயம் உங்களுக்கு அப்படின்ட்டு சரியா இதுதான் ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம தேடி வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் படிப்பேன். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ நோட்ஸ் பெருசாக போட்டிருக்குது. அந்த எல்லோ பாயிண்ட் எதுக்கு போட்டு வச்சிருந்தாக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வேண்டிதான். அது எல்லாமே உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு அப்படின்ட்டு. நார்மலாக ஃபஸ்ட் நம்ம சிம்பிளாக ஆரம்பிப்போம். என்ன பர்பஸ் உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுறோம் பெரிய மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். கஷ்டப்படலாம் அந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம்ப்பா. நம்ம என்ன பண்ணுறோம் சிம்பிளாக்குறோம். ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் எடுத்த டேட்டா செட்டில் பர்டிகுலர் பார்ட் 5 ரோ 5 காலம் இல்லைனாக்கா ஏதோ ஒரு அது வந்து இப்போ 100% டேட்டா செட் இருக்குனாக்கா அதில் 10% மட்டும் எடுத்து பண்ணுறோம் உங்களுக்கு அப்புறம். ஸோ அது மாதிரி என்ன பண்ணுறோம் அதுக்கு ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்ட் அப்போ இப்போ வந்து சூப்பர் கம்ப்யூட்டராக வந்துருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட்டா செட் வந்து நார்மலாக ஜிபி சைஸ் இருக்கும் எல்லாமே. இந்த பாருங்க இது வந்து 100 years ஆஃப் டேட்டா. இது வந்து 1924 100 ஆண்டு உள்ள வெதர் டேட்டா இந்த இருக்கு பாருங்க. இது வரைக்கும் இருக்கு. அப்புறம் 2016 வரைக்கும் இருக்கு. எப்போ ஆரம்பிச்சது இப்போ 1915 கிட்டத்தட்ட 100 years டேட்டா இருக்கு உங்களுக்கு. அப்புறம் நார்மலாக 2 GB 10 GB நிறைய ஜிபிஸாக இருக்கும் டேட்டா இருக்கும். அப்புறம் அப்போ திடீர்னு கொண்டு போயிட்டு நம்ம சிஸ்டத்தை கொடுத்தோம்னாக்க நம்மளுடைய கம்ப்யூட்டர் எஃபிஷியன்சி இருக்காது. ஸோ பார்ட்டாக நம்ம டேட்டா என்ன பண்ணுறோம் நம்ம பிரிக்கிறோம். அதுக்கு தான் நம்ம டீகம்போசிஷன் பண்ணி மொத்த டேட்டாவை கம்ப்யூட்டர் கொடுக்காம பார்ட்டாக கொடுத்து நம்ம வந்து பிஸ்னஸ் லாஜிக் அப்ளை பண்ண சொல்கிறோம். அதுக்காக பண்ணுறோம். தெரியும் அதை அனலைஸ் பண்ணுறது ஈஸி. நான் மொத்தமாக கொண்டு போயிட்டு எனக்கு இவ்வளோ பெருசாக நம்ம கொடுக்காம எனக்கு வந்து இது 3ஆக டீகம்போஸ் பண்ணிட்டேன் பண்ணும்போது எனக்கு வந்து அனலைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது எனக்கு கொஞ்சம். ஸோ
ஸோ அது மாதிரி பண்ண முடியும் நம்மளால உங்களுக்கு. அப்புறம் ஸோ வேற என்ன பர்பஸ் நம்மளுக்கு வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் மிக 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 முக்கியமான விஷயம். இது வந்து டைமென்ஷன் ரிடக்ஷன் சொல்லுவாங்க, எல்லாரும் பிசிஎன்னு சொல்லுவாங்க. இது பேச போறோம் உங்களுக்கு பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க பேர். இது வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இப்படி பேச போகிறோம், ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறோம் அப்புறம். ஸோ எனக்கு என்ன பண்ண போறோம்னாக்க அப்புறம் இவ்வளோ பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 100 இப்போ வந்து நிறைய ரோஸ் இருக்குது, தௌசண்ட்ஸ் ரோஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்க ஒரு ஒரு 20 காலம் இருக்குது இப்போ. ஓகேவா? எனக்கு வந்து இது என்ன பண்ண போறோம், இந்த டேட்டா வந்து நம்ம இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதெல்லாமே இவ்வளோ மழை பெஞ்சிச்சு, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த இன்னைக்கு வந்து டேட் வந்து 2008, லொக்கேஷன் அல்பரி. ஓகே, டெம்பரேச்சர் இவ்வளோ இருந்துச்சு, மேக்ஸ் டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், எவாபரேஷன் எல்லாம் இருக்குது. கடைசி என்ன பண்ணுறாங்கனாக்க வந்து அதை பேஸ் பண்ணி நாளைக்கு இன்னைக்கு மழை பெஞ்சா இல்லை, இதெல்லாம் சம்டைம்ஸ் மழை பெஞ்சிருக்கு, பெய்யாமல் இருக்கும். இதெல்லாம் டேட்டா வச்சு நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்னு முடிவு பண்ணிருக்காங்க, ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம். அதான் தெரியும் உங்களுக்கு. இப்போ மெஷின் லேர்னிங் வந்து ப்ரிடிக்ஷன். நம்ம வந்து அதாவது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு நம்மள்ட்ட வந்து இருக்கிற டேட்டா வச்சு இல்லாத விஷயத்தை ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். விளக்கமாக நம்ம வந்து படிக்க போகிறோம். மெஷின் லேர்னிங்கில் இருக்கிற டேட்டா வச்சுக்கிட்டு இல்லாத விஷயத்தை ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம், நடக்காத விஷயத்தை ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம். நாளைக்கு மழை வருமா வராதான்னு அப்புறம். ஸோ நிறைய காலம் இருக்குது, நிறைய காலம்ஸ் இருக்குது. ரெயின் கூட டெம்பரேச்சர் 3 மணிக்கு எத்தனை மணிக்கு டெம்பரேச்சர் இருந்துச்சு, க்ளவுட் இருந்துச்சா இல்லையா, எவ்வளோ வந்து காற்று அழுத்தம் எவ்வளோ இருந்துச்சு, அப்படி எல்லாமே இருக்குல்ல உங்களுக்கு. அப்புறம் ஸோ இது எந்தெந்த காலம் இம்பார்ட்டன், அவ்வளோ காலம் முக்கியமா அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. ஆக்சுவலாகவே எல்லா காலம் எவாபரேஷன் முக்கியமா, சன்ஷைன் முக்கியமா, விண்ட் கஸ்ட் முக்கியமா, ஸ்பீடு முக்கியமா, டைரக்ஷன் முக்கியமா நமக்கு தெரியல. எந்தெந்த காலம்லாம் முக்கியம். இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் காலம்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். 100 காலம் இருக்கு. இப்போ 100 காலத்தையும் நான் வந்து 100 காலத்துல இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அப்புறமா வந்து நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அதெல்லாம் தேவையில்லை சார். இது 100 காலம் எனக்கு தேவையில்லை சார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து நைட்டு காலையில் 9 மணிக்கு வந்து டெம்பரேச்சர் தேவையில்லை இன்ஃபர்மேஷன் தூக்கலாம் சார். இப்போ மேகம் இருந்துச்சா இல்லையா, காலையில் 9 மணிக்கு மேகம் இருந்துச்சா இல்லையா, அப்படி இந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை சார் அப்படின்னு நம்ம வந்து ஜஸ்ட் முடிவு பண்ண முடியாது. ஏதோ சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்குது. அதை வச்சு தான் இந்த காலம் வேணுமா வேண்டாமா, இந்த டெம்பரேச்சர் 9 AM காலம் வந்து நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்னு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம்ல, அது வந்து தீர்மானிக்கதா இல்லை, இவ்வளோ பேர் தீர்மானிக்க போகுது. அப்புறம் மிக முக்கியமான காலமா, அப்புறம் வந்து டெம்பரேச்சர் திருப்பி முக்கியமான விஷயமா, ஸோ இன்னைக்கு மழை பெஞ்சு பெய்யாத முக்கியமான காலமா, ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு வந்து மழை பெய்யுமா பெய்யாதான்னு தீர்மானிக்க முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு காலம், எந்த காலம் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம வந்து ஒரு டிசிஷன் மேக் எடுக்கிறதுக்கு வந்து இத்தனை காலம் தேவையா, ஒரு காலம் தேவையில்லையா, 100 காலம் தேவையில்லை சார், எனக்கு 50 காலம் போதும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனுடைய ஒரு அதனுடைய சின்ன ஒரு லேமேன் லாங்குவேஜ் தான் பிசின்றது நார்மலா. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், எதெல்லாம் முக்கியமான காலம் தீர்மானிக்கிறதுக்கு நாளைக்கு மழை வருமா வராதான்னு நம்மளுடைய மிஷின் லேர்னிங் அல்காரிதம் தீர்மானிக்கிறது 100 காலம் தேவையில்லை, 50 காலம் போதும், இல்லை 90 காலம் போதும் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம். ஏதோ சயின்டிபிக் அப்ரோச் பண்ண முடிவு எடுக்கிறோம் இல்லையா. அந்த கான்செப்ட் தான் டைமென்ஷனல் ரிடக்ஷன் பேர். நிறைய பேச போறோம். அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறோம், டீகம்போசிஷன் யூஸ் பார்க்க போதும். ஓகே ரைட். அப்புறம் பாருங்க, நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் என்ன பண்றோம், மல்டிபிள் மேட்ரிக்ஸஸ் நம்ம பிரிச்சு எடுத்துறோம். நம்ம ப்ராடக்ட் ஆஃப் மல்டிபிள் மேட்ரிக்ஸை பிரிச்சு எடுத்துறோம். ஓகே, ஜஸ்ட் ஒன்று. இன்னொரு பேர் தான் சொல்றது, உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபேக்டரைசேஷன் சொல்றோம் உங்களுக்கு. அப்புறம் அதனுடைய மொத்த மேட்ரிக்ஸ் சிம்பிள் காம்பனன்ட்ஸாக பிரிச்சிடறோம். 10 காலமாவோ 100 ஏதோ ஒரு லாஜிக், ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சில் பிரிக்கும். ஜஸ்ட் பிரிக்கக்கூடாது. ஏதோ வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் லாஜிக் அப்ளை பண்ணும்போது எப்படிலாம் பிரிக்கலாம்னு கணக்கு ஒன்று இருக்குது, அதான் படிக்க போகிறோம். இப்போ அது பிரிச்சுட்டு நம்புறவங்களுக்கு அது ஈஸியாக வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். அப்புறம் வந்து கம்ப்யூட்டேஷன் பண்ண முடியும். அதாவது பிஸ்னஸ் லாஜிக் அப்ளை பண்ண முடியும். அதுல இருந்து கரெக்டாக ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இதுதான் உங்களுக்கு விஷயம். உங்களுக்கு இதுதான் அதோடைய மெயின் பர்பஸ் உங்களுக்கு. சரி, இதுதான் உங்களுக்கு என்னன்னாக்கா ஃபவுண்டேஷன் ஆஃப், இதான் முக்கியமான விஷயம். இதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரா இன் கம்ப்யூட்டர்ஸ். நம்மளுடைய கம்ப்யூட்டர் வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுக்கு யாரும் கொஞ்சம் வாய்ஸ் ப்ளீஸ். ஓகேவா? ஸோ இந்த லினியர் அல்ஜிப்ராவில் வந்து இது ஃபவுண்டேஷன், இதுதான் ஃபவுண்டேஷனான விஷயமே. இது தெரியலனாக்கா நம்ம வந்து ஒருபோதும் இந்த டேட்டா செட்டை புரிஞ்சுக்க முடியாது. ஏன் சார் நீங்கள் வந்து 10 காலம் மட்டும் எடுத்தீங்க, 100 ரூபா எடுத்தீங்க, தெரியாது உங்களுக்கு. அதனுடைய ஃபண்டமெண்டல் தான் நம்ம படிக்க போகிறோம். அதை டீகம்போசிஷன் படிக்க போகிறோம். இப்போ இது எங்கெல்லாம் பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம வந்து சிஸ்டம்ஸ் ஆஃப் லினியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது, நிறைய விஷயம் இருக்குது. ஒவ்வொன்றத்தையும் வந்து நம்ம நிறைய விஷயம் நம்ம வந்து மெஷின் லேர்னிங் படிக்கும்போது இங்கே தான் வருவோம். நம்ம டேட்டா செட் தான் நமக்கு அடிப்படையான விஷயம். அந்த டேட்டா செட் என்ன பண்ணுறோம், டீகம்போசிஷன் பண்ணுறோம். அது நம்ம வந்து இது ஆக்சுவலாக டெக்னிக்கலாக பார்த்தா பெரிய மேட்ரிக்ஸ். உங்களுக்கு அணிகளும் அணிக்கோவைகளும் படிக்கும்போது மேட்ரிக்ஸஸ் படிக்கும் இல்லையா. ஸோ பெரிய மேட்ரிக்ஸ் இருக்குது. தௌசண்ட்ஸ் ஆஃப் ரோ, தௌசண்ட்ஸ் ஆஃப் காலம்ஸ் இருக்குது. இதோட சின்ன பர்சன் மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது இதை மட்டும் எடுத்துக்கிறோம்.
இவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸ் எடுக்காம சின்னோண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு இதை எப்படி டீகம்போசிஷன் பண்ணுறது நம்ம வந்து ஃபஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு அப்புறம் இவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸ் நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு ஒரு 3 ரூ 4 காலம் எடுத்துக்கணும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இது எப்படி டீகம்போசிஷன் நடக்கிறது என்ன அப்படின்னா என்ன, எத்தனை வகை டீகம்போசிஷன் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் டீகம்போசிஷன் எப்படிலாம் இருக்குது, அதனுடைய ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீகம்போசிஷன் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ளஸ் மைனஸ் என்னன்னு எடுத்து பார்க்கலாம். எந்த டேட்டா செட்டுக்கு இந்த டேட்டா செட்டுக்கு வந்து எந்த டீகம்போசிஷன் சூட்டாக இருக்கும் அதெல்லாம் தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபைன் டியூனிங் பண்ணுவோம். நம்ம வந்து படிக்க போகிறோம். நம்மளுடைய ஹைப்பர் பாராமீட்டர் ஃபைன் டியூனிங் ஒன்று இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியும். எப்பெல்லாம் எந்த எந்த ஒரு டேட்டா செட்டை எந்த மெத்தட் மூலம் நம்ம வந்து 10 பிரிக்கலாம் 5 பிரிக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வரும். உங்களுக்கு ஜஸ்ட் இதான் உங்களுக்கு ஒரு லேமன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்புறம். இப்போ வந்து மேஜராக இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னாக்க வந்து மேட்ரிக்ஸ் வந்து 5 டைப்பில் பிரிக்க முடியும். இந்த டீகம்போசிஷன் இருக்கு இல்லையா, அது பிரிக்க முடியும். ஒன்று வந்து எல்யூ டீகம்போசிஷன் பண்ணி படிக்க போகிறோம். நம்ம கியூஆர் டீகம்போசிஷன், சொலஸ்கி டீகம்போசிஷன், ஐஜன் டீகம்போசிஷன், எஸ்பிடின்னு இருக்கு, சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன். இதுதான் மேஜராக ஒரு நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து பிரிக்கிறது. ஓகேவா? நம்ம எப்படி பிரிக்க போகிறோம், 2 பிரிக்க போகிறோம், 10 பிரிக்க போகிறோம், எதுவுமே தெரியாது நமக்கு கொஞ்சம். இந்த மாதிரிலாம் பேர் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டேட்டா செட்டுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன், இந்த டேட்டா செட் வந்து உங்களுக்கு வந்து 10 ரோ 10 காலம் இருக்கும். அது ஸ்கொயராக இருக்கும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியும், அதுக்கு என்ன பயன்படுத்தும் பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இதான் உங்களுக்கு எல்யூ டீகம்போசிஷன், கியூஆர் டீகம்போசிஷன், சொலஸ்கி டீகம்போசிஷன். இது வந்து சில பேர் ஐஜன்பாங்க, சில பேர் ஈஜன்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு எப்படி படிச்சு சில ப்ரொனன்சியேஷன் வந்து ஈஜன் இருக்கும், சில ஐஜன் இருக்கும். ஓகே, இது மிக மிக முக்கியமான விஷயம். 5 தான் உங்களுக்கு வந்து மேஜராக நம்ம வந்து மெஷின் லேர்னிங்ல வந்து படிக்க போகிறோம் நம்ம. ஓகே, எதுனா பார்ப்போம் நம்ம உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம லோயர் அப்பர் டீகம்போசிஷன் நம்மள ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். என்ன சொன்னாக்க ஸ்லோவாக ஒன்றா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி போயிட்டு இருக்கோம். முதல்ல சின்னதாக இன்ஃபர்மேஷன் கொடுத்து எக்ஸாம்பிள் சொல்லி அதை புரிய வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் பெரிய போவோம். இதான் நம்மளோட ஸ்டைல் ஆஃப் கோச். நம்ம ட்ரெயின் பண்ணுறது எப்பவுமே இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம். எப்பவுமே நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த 5 பற்றி படிக்க போகிறோம். ஒரு பிரீஃப் படிப்போம், என்ன பார்த்துப்போம். பார்த்துட்டு ஒவ்வொன்றதை பற்றி டீட்டெயில்டாக அது வந்து ரியல் டைம் அப்ளிகேஷனோட போட்டு பார்ப்போம். ஓகேவா? இதை விஷயம் உங்களுக்கு முதல்ல. சரி, முதல்ல இன்ட்ரோ பண்ணி முடிச்சிருவோம், பண்ணி முடிச்சிருவோம். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த மேட்ரிக்ஸில் வந்து சொல்லியிருக்கேன், 29 வகை மேட்ரிக்ஸஸ் வந்து நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம். இது மட்டும் நடத்தாமல் இருக்குது, ஹெர்மிட்டியன் நடத்தாமல் இருக்கிறேன். காரணம் சொல்கிறேன் இப்போ. ஸோ ஓகேவா? இப்போ நடத்த போகிறோம் நம்ம ஹெர்மிட்டியன். ஸோ அந்த 29 மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க. படிக்கணுங்களுக்கு சரியா படிக்கணும். ஆனாலும் சில புதுசாக இருப்பீங்களே, அதுக்காக வேண்டி ஒரு ரீகால் பண்ணுவோம். என்ன ரீகால் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம். இப்போ எனக்கு வந்து என்கிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, மேட்ரிக்ஸ்னாக்க நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிச்சக்கூடாது. டேட்டா செட் இருக்குது. என்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கும். இதுதான் டேட்டா செட் இருக்குது. இதில் வந்து ஒரு 20 காலம் இருக்குது, ஒரு 50,000 ரோஸ் இருக்குது உங்களுக்கு. இதான் மேட்ரிக்ஸ். டேட்டா செட் தான் மேட்ரிக்ஸ். நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிக்கல, மிஷின் லேர்னிங்க்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். மேத்தமெட்டிக்ஸ் புரிஞ்சுங்க. நம்ம வந்து linear algebra for data science. ஓகேவா? அது படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஜஸ்ட் வந்து எல்யூனாக்க லோயர் அப்பர் டீகம்போசிஷன். இதுதான் டிஎன்எஸ் அர்த்தம் லோயர் அப்பர் டீகம்போசிஷன் அப்படின்ட்டு. அதாவது இவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். இப்போ இவ்வளோ பிரிச்சு வேணாம் சார், 2ஆக பிரிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து பிஸ்னஸ் லாஜிக் அப்ளை பண்ணுறோம். அப்புறம் அடுத்த பார்ட்டுக்கு வந்து பிஸ்னஸ் லாஜிக் அப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணுறோம் உங்களுக்கு. சரியா? இது எப்படி பண்ணுறது அது ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறேன் இப்போ. ஓகே, ரைட். இப்போ என்ன தெரியும்னாக்க உங்களுக்கு வந்து போகிறோம். அதாவது இதுக்கு முக்கியமான விஷயம், இது எப்போ பயன்படுத்தும்னாக்க நான் என்ன சொல்லுவேன் உங்கள்கிட்ட, ஒவ்வொரு டீகம்போசிஷனும் உங்களுக்கு டேட்டா செட்டை பொறுத்து மாறுபடும். நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த டேட்டா செட் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், டேட்டா செட் நம்ம ஏற்கனவே படிச்சு சொல்லி கொடுத்துருக்கோம், இடிஎல்லாம் பார்த்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேட்டா செட்டோடைய என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு இந்த டேட்டா செட்டுக்கு எந்த டீகம்போசிஷன், எந்த வகையான மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் பண்ண நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரூல் 1 பாருங்களா. இப்போ என்னுடைய மேட்ரிக்ஸ் இந்த டேட்டா செட் வந்து இப்போ 100 ரூபா 100 காலம் இருக்குது, அதாவது ஸ்கொயராக இருக்குது. இப்போ ஓகேவா? அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், எனக்கு வந்து லோயர் அப்பர் டீகம்போசிஷன் பண்ண முடியும். இப்போ எனக்கு என்ன செய்ய முடியும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து இப்போ 100 ரூபா இருக்குது, இப்போ 105 காலம் இருக்குது. அப்படி இருந்துச்சுனாக்க என்ன செய்ய முடியாது, அதனால வந்து இந்த எல்யூ டீகம்போஸ் பண்ண முடியாது. ஆக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு டீகம்போசிஷனும் எந்த வகையான டேட்டா செட்டுக்கு பயன்படுத்தலாம்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சரிதானே? பாருங்க, இப்போ என்ன பண்ண போறோம், உங்களுக்கு வந்து உங்களுடைய டேட்டா செட் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஸ்கொயராக இருக்கணும். என்ன ஸ்கொயராக இருக்குன்னா உங்களுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் ஷேப்னு சொல்லுவோம்ல, அதுக்கு சமமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த லோயர் அப்பர் டீகம்போசிஷன் பண்ண முடியும். 2ஆக பிரிக்கிறவங்களுக்கு எப்படி பிரிக்கிறோம் பாருங்க. நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம வந்து மீனிங் இருக்குது, கோடு போட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு டேர்முக்கு நமக்கு வந்து டவுட் இல்லாமல் கிளியர் கேட்டுங்க நீங்கள். சரியா? ரைட்.
இப்போ என்கிட்ட இது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ ஏற்கனவே பார்த்துட்டு போன மேட்ரிக்ஸ் பற்றி ஐடியா உங்களுக்கு இருக்கு. அப்புறம் 1 2 3 4 ரோ இருக்குது. 1 2 3 4 காலம் இருக்குது. 4 பை ரோ இருக்குது. அப்புறம் இது என்ன பண்ணுறோம்னாக்க இப்போ நம்ம போயிட்டு பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறவங்களுக்கு அப்புறம் அப்பர் ட்ரையாங்குலராக பிரிக்கிறோம், லோயர் ட்ரையாங்குலராக பிரிக்கிறோம். என்ன சார் அர்த்தம்? அப்பர் ட்ரையாங்குலர் என்ன சார் அர்த்தம்? லோயர் ட்ரையாங்குலர் என்ன சார் அர்த்தம் அப்படின்னாக்கா ஒரு டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட் இருக்கு இல்லையா? இது பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு இந்த டாப் மோஸ்ட் எல்லாம் வேல்யூஸ் இருக்கு. A11 A12 இதெல்லாம் வேல்யூஸ் இருக்குது. கீழே பாருங்க எல்லாம் சிறுவா இருக்கு பாருங்க. இது மாதிரி இருந்துச்சுனாக்க பேர் அதாவது அது ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸ்கொயர்னாக்க என்ன உங்களுக்கு ரோவும் காலமும் நம்பர் கரெக்டாக இருக்கும். 4 4 × 4 5 × 4 5 ரோ 5 காலம் 110 ரோ 110 காலம் அப்படி இருக்கணும் உங்களுக்கு. சரியா? அதான் உங்களுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதுல டாப் மோஸ்ட்ல மட்டும் என்ன இருக்குனாக்கா இது இந்த இருக்குல்ல A11 A22 இருக்கு இல்லையா? இது இதான் டயகனல். இந்த டயகனல் இருக்கு இல்லையா? இந்த டயகனல். இதுக்கு மேல உள்ளதுலயே வேல்யூஸ் இருக்குது. டயகனலுக்கு கீழே உள்ளது 0 இருக்கு பாருங்க. இப்படி இது டயகனல்ல வேல்யூ இருக்கும். இதான் டயகனல் இருக்குது. ஓகேவா? அதோட மேல வேல்யூஸ் இருக்குது. கீழே 0 ஆயிட்டு இப்படி இப்போ அப்பர் டயகனல் அர்த்தம். அப்பர் இது அப்பர் ட்ரையாங்குலர்னு வருது. ட்ரையாங்குலர் முக்கோணமா இருக்கு இல்லையா? அப்பர் ட்ரையாங்குலர். அப்படி என்ன பண்றவங்களுக்கு இதுதான் உங்களுக்கு பார்த்தோம். டயகனல் என்னன்னா A11 A22 இருக்குல்ல, அது வேல்யூஸ் இருக்குது. அது கீழே வேல்யூஸ் இருக்குது. மேல வேல்யூஸ் இல்லாம வெறும் 0 இருந்துச்சுனாக்க ஓகேவா? இதெல்லாம் நான் ஜீரோஸ். இந்த 0 இருந்துச்சுன்னா இப்போ லோயர் ட்ரையாங்கிள் பேர் வைப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும். இது ப்ரோக்ராமும் போட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். புரிஞ்சுப்போம் நம்ம எப்படி உண்டாக்குறது ஒரு எனக்கு இது மாதிரி எனக்கு என்ன பண்ண போறோம்? அப்பர் ட்ரையாங்கிள் மெட்ரிக்ஸ் எனக்கு வேணும், இல்லைனாக்கா லோயர் ட்ரையாங்கிள் மெட்ரிக்ஸ் வேணும். பைத்தான்ல, நம்பையில், பேண்டாஸ்ல, மெஷின் லேர்னிங்ல, ஸ்கைகிட் லேர்னிங்ல ஏதாச்சும் மெத்தட் இருக்குதா, நானா என்ன உண்டாக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போறோம் நம்ம. ஓகேவா? ரைட். இது ஐடியா. ஏன் சார் எந்த மாதிரி கண்டிஷன் இப்படிலாம் வரும்னு பண்ணி பார்க்க போறோம். ரியல் டைம் பார்க்க போறோம் நம்ம. சரி, முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் கோடு ஃபஸ்ட் காமிச்சிருவங்கள்ட்ட எப்படி இந்த அப்பர் ட்ரையாங்குலர் லோயர் ட்ரையாங்குலர் ஃபஸ்ட் உண்டாக்குறது ஃபஸ்ட் காமிச்சிருவங்கள்ட்ட காமிச்சிட்டு அங்கேயே ஒன்றுனா போகணும். நம்ம ஜிபிட் நோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ ஏற்கனவே நம்பை தெரியாதவங்களுக்கு நீங்கள் மறுபடியும் கவலைப்படாதீங்க. நம்பி வீடியோ பார்த்துங்க. நான் மறுபடியும் நம்பை நடத்த மாட்டோம். ஏற்கனவே நம்பி நடத்தி முடிச்சாச்சு. பைத்தன் நம்பை பேண்டாஸ் நடத்தி முடிச்சாச்சு. ஸோ மறுபடியும் நடத்த மாட்டோம். ஏற்கனவே நடத்த நம்பை தான் நம்ம என்ன பண்ணுறோங்க யூஸ் பண்ணுறவங்க. ஓகேவா? யூஸ் பண்ணுறோங்க. ஜஸ்ட் எனக்கு நார்மலாக எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் உண்டாக்கணும். ஒரு டேட்டா செட்டை நான் பண்ணுறேன், நானாக உண்டாக்குறேன். அதுக்கு உள்ள மெத்தட்ஸ் தான் நம்பி இருக்குது. இதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான டைம் சொல்லிட்டு நம்ம. ஸோ நான் டைரெக்டாக என்ன பண்ண போறேன்னா, நான் போயிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் உண்டாக்கிக்கிறேன். இது மேட்ரிக்ஸ் உண்டாக்கிட்டேன். இது ஒரு சிந்தடிக் டேட்டா. நான் நம்மளா ஒரு நம்பர் கொடுத்து உண்டாக்கிக்கிட்டோம். சரிதான். எனக்கு 16 நம்பர் எனக்கு 1லேருந்து 16 வரைக்கும் உள்ள எனக்கு ஒரு வேல்யூஸ் எனக்கு வேணும். 1லேருந்து 16 வரைக்கும் ஒரு வேல்யூஸ் எனக்கு வேணும். அதை ரீஷேப் பண்ணி எனக்கு 4 ரோ 4 காலம் உள்ள எனக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு அப்புறம். சரியா? மறுபடியும் இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டா செட் தான் இருக்குது. இதனுடைய ஒரிஜினல் டேட்டா பெரிய மேட்ரிக்ஸ். இவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸ் எனக்கு வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன்? நான் புரிதலுக்கு வேண்டி சின்ன மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதான் டேட்டா செட். இதான் நம்ம CSV ஃபைல் இருக்கும், இல்லை டேட்டா பேஸ் இருக்கும். இதான் ஒரிஜினல் டேட்டா செட். இது சின்னதாக இருக்குது, நம்மளுக்கு பெருசாக இருக்குது. இப்போ நம்ம புரிதலுக்கு வேண்டி என்ன பண்ணுறோம்? சின்னதாக டேட்டா செட் எடுத்துக்கிட்டோம். இன்னமே இது பேர் மேட்ரிக்ஸ் சொல்லக்கூடாது. நம்ம இப்போ டேட்டா செட்டு. நம்ம மேத்தமெட்டிக்ஸை ஒருவாசி மேட்ரிக்ஸ் சொல்கிறோம். இது பேர் டேட்டா செட் தான் இருக்குது. ஓகேவா? எடுத்தாச்சு உங்களுக்கு பண்ணிட்டோம். எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம இப்போ ஒரு இது இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு இந்த 1 6 11 16 இதான் உங்களுக்கு டயகனல் வேல்யூஸ் இருக்கு பார்த்தோம் இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம்? அப்பர் ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் லோயர் ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம சரி, இதுல என்னது அப்பர்ல வேல்யூஸ் இருந்துச்சுனாக்க அப்புறம் அப்பர் ட்ரையாங்குலர், லோயர்ல வேல்யூஸ் இருந்து அப்பர்ல 0 இருந்துச்சுன்னா இப்போ என்னது பேர் லோயர் ட்ரையாங்கிள் பார்த்தோம் உங்களுக்கு. அப்புறம் சரி, இப்போ நம்மையில ஏற்கனவே மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு இப்படிலாம் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? நம்மையில போய் நம்ம என்ன பண்றோம்? அப்பர் ட்ரையாங்குலர் அதுல மெத்தட் TRIU அப்பர் ட்ரையாங்குலர், ட்ரையாங்குலர் அப்பர், ட்ரையாங்கிள் லோயர் அப்படின்னு கொடுத்தாலும் என்ன பண்ணும்? இந்த டேட்டா செட் இருக்குல்ல, இது என்ன செய்யும் உங்களுக்கு? இந்த 161116 இருக்கு இல்லையா? இது டயகனல் வேல்யூஸ் அப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? மேலே உள்ளதெல்லாம் வேல்யூஸ் வந்துடும், கீழே உள்ள இருக்கு இல்லையா? அது இதெல்லாம் என்ன கூட 0 ஆக்கி விட்டுரும். அது மட்டும் பாருங்க. இப்போ அந்த மெத்தட் தான் பண்ண போகுது. இப்போ பாருங்க எனக்கு என்ன பண்ணுறது? என்னென்ன கிடைச்சிருக்கு? எனக்கு இப்போ ஒரு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் கிடைச்சிட்டு இருக்கிறோம். என்ன அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னாக்க எனக்கு அப்பர் டயகனல் இருக்கு, அது வேல்யூஸ் இருக்கும். அப்புறம் அதோட மேல எல்லாம் வேல்யூஸ் இருக்கும், கீழே வேல்யூஸ் இருக்காது. ஓகேவா? கீழே உள்ள லோயர் ட்ரையாங்கிள் என்ன இருக்காது? எனக்கு வேல்யூஸ் இருக்காது. லோயர் ட்ரையாங்கிள்னாக்க டயகனலுக்கு கீழே உள்ளது 1 6 11 16 அதான் டயகனல் வேல்யூஸ். கீழே உள்ளதான் 0 ஆகிட்டு உங்களுக்கு வேல்யூஸ் இருக்காது. இதுதான் விஷயம். ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஈஸி. இப்போ சரி, ஓகேவா? அப்புறம் பாருங்க. எனக்கு லோயர் ட்ரையாங்கிள் வேணும். இந்த இருக்கு TRIU TRIL. ஸோ நான் பண்ணுறேன் உங்களுக்கு பண்ணியாச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக் என்ன கிடைச்சி? எனக்கு ஒரு லோயர் கிடைச்சிடும்.
லோயர் ட்ரையாங்கிள் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன வேல்யூஸ் வந்து கீழே இருக்கும், அதாவது டயகனல்ல வேல்யூஸ் இருக்கும் 1 6 11 16. அப்புறம் லோயர் ட்ரையாங்கிள் வேல்யூஸ் இருக்கும், மேலே 0 இருக்கும். இதுதான் சார் விஷயம். ஏன் சொல்றேன் உங்கள்கிட்ட, சப்போஸ் நம்மள்ட்ட வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் ஒரு எம்எல் இன்ஜினியராகவோ ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்டாவோ நீங்கள் பண்ண பிறகு இது மாதிரி டேட்டாஸை கொடுத்துருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செக் பண்ணி பார்க்குறோம். இது வந்து அது மாதிரி சான்சஸ் இருக்குதா, இது வந்து ரெக்டாங்குலர் இருந்து, அதாவது 1000 ரூபா 1000 காலம் இருக்கணும், ஓகேவா, இருந்து டாப்பில் வேல்யூஸ் இருக்குது, டயகனல்ல வேல்யூஸ் இருக்குது, அப்புறம் வந்து கீழே வந்து 0 இருக்குது. அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுனாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்க, அப்புறம் வந்துருங்க, இதை குறுக்கு கோடு குறிக்கிறேன், இதெல்லாம் டேட்டா இருக்குங்கிற, இதெல்லாம் டேட்டா இருக்குங்கிறான். டயகனல்ல வந்து வேல்யூஸ் இருக்குது, டயகனல் வேல்யூ இருக்குது, டயகனல் கீழே ஃபுல்லாக 0 இருக்கிறது, 0 இருக்கிறது, ஓகேவா. அப்படி இருந்துச்சுனாக்க இது என்ன பண்ண, உங்களுக்கு வந்து இந்த டேட்டா செட் என்ன பண்ணாங்க வந்து எல்யூ டீகம்போசிஷன் பண்ண முடியும், ஓகேவா. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இப்போ இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது உங்களுக்கு. இதான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம. ஏன் சார் நம்ம வந்து இப்படி பண்ணுறோம்னாக்க, இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய டேட்டா செட் இருக்குல்ல, இதை வந்து மொத்தமாக நான் பண்ணாமல் 2ஆக பிரிச்சுக்கிட்டேன், அப்பராகவும் லோயராகவும் பிரிச்சுக்கிட்டேன். ஏன் பிரிக்கிறோம், என்ன பர்பஸ், என்னென்ன பிரிக்கிறோம், என்ன ஆகும், அதெல்லாம் பார்க்க போகிறோம். சரியா, நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், நம்ம வந்து மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் படிச்சுட்டு இருக்கோம். மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் வந்து பெரிய டேட்டா செட்டு. ரியல் டயத்தில் நம்ம ரியல் டேட்டா செட்டுன்னு பேர். இங்கே மேட்ரிக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். பெரிய டேட்டா செட் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஈஸியாக புரிதலுக்காக வேண்டி, அப்புறம் வந்து கம்ப்யூட்டேஷன் கெப்பாசிட்டி பண்ணுறதுக்காக வேண்டியும் 10 GB டேட்டா மொத்தமாக கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா 1 GB 1 GB கொடுக்குறோம். இல்லைனாக்கா என்ன பண்ணுறோம், ஒரு 100 MB 100 MB கொடுக்குறோம். அது மாதிரி ஸ்பிளிட் பண்ணுறோம். எப்படின்னா ஜஸ்ட் ஆகி ஸ்பிளிட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு மேட்ரிக்ஸை, ஒரு டேட்டா செட்டை அது எப்படியெல்லாம் டீகம்போஸ் பண்ணுறது, எப்படி பிரிக்கிறது மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட் ஆகிலாம் நம்ம பிரிக்க முடியாது, ஓகேவா. அதில் வந்து 5 மாடல் பார்த்தவங்களுக்கு அப்புறம் ஒன்று வந்து எல்யூ டீகம்போசிஷன், லோயர் ட்ரையாங்குலர், அப்பர் ட்ரையாங்குலர் பார்த்தோம் நம்ம. சரியா, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உள்ளது. உங்களுக்கு அப்புறம் என்ன சொல்றேங்க, எப்பவுமே என்ன சொல்றேங்க, நம்ம வந்து பிரீஃப் இன்ட்ரோ பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்து மறுபடியும் 5 பத்தி பிரீஃபை ஃபர்ஸ்ட் கவனிச்சிருவோம். இந்த டேர்ம்ஸ்லாம் புரிஞ்சுப்போம், என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்புறம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் நம்ம இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கோம் நம்ம. சரி, ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுட்டோம். இதுதான் உங்களுக்கு வந்து எல்இ டீகம்போசிஷன் பற்றி உள்ள சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்கு. நிறைய இன்ஃபோ இருக்குது. ஜஸ்ட் இன்ட்ரோ உங்களுக்கு என்னென்ன புரியுதுக்கான்னு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சரியா, இப்போ என்ன பார்த்தோம், ரூல் 1, நம்ம வந்து இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம எல்இ டீகம்போசிஷன் பண்ணோம்னாக்க என்ன இருக்கணும், முதல் டேட்டா ஸ்கொயர் மெட்ரிக்ஸாக இருக்கணும். அந்த ஷேப் வந்து என்ன இருக்கும், ரோவும் காலமும் என்ன உங்களுக்கு வந்து சேமாக இருக்கணும். 100 ரோ 100 காலம் இருக்கணும், அப்படி இருக்கணும் உங்களுக்கு. சரியா, அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த டீகம்போசிஷன் அப்ளை பண்ண முடியும். என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து டேட்டா செட்டை வந்து என்ன பண்ணுது, டயகனல்ல வேல்யூஸ் வச்சுக்க உங்களுக்கு போகிறோம். அதனுடைய டயகனல்ல சொன்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ் இருக்குது, ஓகேவா. டயகனல்ஸ்ல வேல்யூ இருக்குது, இதில் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, வேல்யூஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறது, 0 ஆக்கி விட்டுது, ஓகேவா. 0 ஆக்கி விட்டுது. இதான் பார்த்தோம் நம்ம. ஓகே, ரைட். இதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இதை மட்டும் கொஸ்டின் கேளுங்க. நம்ம அட்வான்ஸ்லாம் கொஸ்டின் கேட்க வேண்டாம். இதை மட்டும் இது என்ன மட்டும் கேளுங்க. நம்ம இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. மறுபடியும் நம்ம திருப்பி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கும்போது மற்ற விஷயம் நம்ம ப்ரீஃபெல்லாம் கொடுத்துருக்கோம். முதல்ல 5 பற்றி நம்ம பேசி முடிச்சிருவோம். அப்போ நெக்ஸ்ட்டு போகும் நம்ம. சரி, முதல்ல என்னக்கா உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ்க்காக விடணும். எல்யூனா என்ன, கியூஆர்னா என்ன அப்படின்ட்டு. சரி, நம்ம எல்யூவில் பண்ணும்போது என்ன பண்ணிச்சு, உங்களுக்கு வந்து டயகனலில் வந்து வேல்யூஸ் இருந்துச்சு, அப்பரில் வேல்யூஸ் இருந்துச்சு. அப்போ வந்து அப்பர் டயகனல் ஆகிட்டு அப்பர் ட்ரையாங்குலர். அப்புறம் வந்து லோயர் ட்ரையாங்கிள் பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து கியூஆர் டீகம்போசிஷன். இப்போ நம்ம எந்த டேட்டா செட்டுக்கு எந்த டீகம்போசிஷன் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு டீகம்போசிஷனுக்கு வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதான் பார்க்க போகிறோம் இப்போ. அப்புறம் பார்க்க போகிறோம் இப்போ. அப்புறம் கியூஆர் டீகம்போசிஷன். எல்யூ எப்படி வந்து மேலே டயகனல் வேல்யூ வச்சுட்டு நம்ம லோயர் ட்ரையாங்குலர் அப்பர் ட்ரையாங்குலர் நம்ம வந்து பண்ண முடியும் உங்களுக்கு. அப்புறம் அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம் உங்களுக்கு, இப்போ கியூஆர் டீகம்போசிஷன் மறுபடியும் சொல்கிறோம். நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம், விளக்கம் போகவே இல்லை. நம்ம ஜஸ்ட் 5 நம்ம புரிஞ்சுப்போம், அப்புறமா வந்து அட்வான்ஸ் போகணும் நம்ம. சரி, இது பேர் என்ன பண்ணுறோம் வந்து இந்த கியூஆர் டீகம்போசிஷன் கான்செப்ட் இருக்குது. இது முதல்ல உங்களுக்கு புரியணும் அப்படின்னாக்க என்ன புரியும், இப்போ எப்படி உங்களுக்கு வந்து லோயர் அப்பர் டீகம்போசிஷன் புரியணும்னாக்க என்ன தெரியும் உங்களுக்கு வந்து, லோயர் ட்ரையாங்குலர் அப்பர் ட்ரையாங்குலர், ஓகேவா. இந்த டேட்டா செட்டில் வந்து டயகனல் வேல்யூஸ் இருக்கும். அப்புறம் வந்து அப்பர் டயகனல்ல வந்து வேல்யூஸ் இருக்குன்னாக்கா அது வந்து அப்பர் ட்ரையாங்குலர். லோயர் ட்ரையாங்குலர் வேல்யூ இருந்தால் லோயர் ட்ரையாங்குலர் பார்த்தோமோ, அது மாதிரி உங்களுக்கு வந்து கியூஆர் டீகம்போசிஷன் தெரியணும்னாக்க என்ன தெரிஞ்சிருக்குனாக்க ஆர்த்தோகோனல் மெட்ரிக்ஸ் தான் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து கியூஆர் தெரிஞ்சிருக்க முடியும் உங்களுக்கு. அப்புறம் இங்கே எப்படி நீங்கள் வந்து லோயர் ட்ரையாங்குலர் அப்பர் ட்ரையாங்குலர் தெரிஞ்சால் மட்டும் தான் எல்யூ பண்ண முடிஞ்சோ, அது மாதிரி உங்களுக்கு கியூஆர் டீகம்போசிஷன் நீங்கள் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் டேட்டா செட்டுக்கு பண்ண ஆசைப்பட்டீங்கன்னாக்க நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, ஆர்த்தோகோனல் மெட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்புறம் அந்த ஆர்த்தோகோனல் மெட்ரிக்ஸ் பற்றி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இங்கே கிளாஸ் விளக்கமாக எடுத்திருக்கோம். ஆர்த்தோகோனல் எதுன்னு பாருங்க, நம்பர் பாருங்க கொஞ்சம்.
நம்பர் பாருங்க, ஆர்த்தோகனல் எங்க இருக்கு பாருங்க, ஆர்த்தோகனல் இந்த இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் வந்து விளக்கம் கிளாஸ் எடுத்துரும். ஆனாலும் இப்போ நம்ம டீகம்போசிஷன் படிக்கிற வாசி இப்போ பண்ண உங்க டைம் இருக்கா ரீகால் பண்ணிப்போம் நம்ம. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இல்லாம உங்களுக்கு மெஷின் டேட்டா செட் இல்லவே இல்லை. அவ்வளோ முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஆர்த்தோகனல்ன்றது. சரியா? ரைட். இப்போ பார்த்துப்போம் நம்ம. இப்போ என்னட்ட இந்த பார்த்தோம்ல, இது வந்து டேட்டா செட்டு. அதான் நம்ம வந்து டெக்னிக்கலாக இப்போ வந்து மேட்ரிக்ஸஸ் நம்ம மெஷின் லேர்னிங்ல என்ன சொல்றோம்னா நம்ம டேட்டா சயின்ஸ் என்ன நம்ம வந்து நம்ம டேட்டா செட்னு சொல்றோம். நம்ம ஓகேவா? நம்ம வந்து டேட்டா செட்னு சொல்றோம். ஆக்சுவலாக பெரிய சைஸ் மேட்ரிக்ஸ், நம்ம வச்சது சின்ன சைஸ் மேட்ரிக்ஸ். இதான் விஷயம் நமக்கு. ஓகேவா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து தெரியும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஏன் உங்களுக்கு வந்து 4 ரோ 4 காலம் இருக்குது. இப்போ இது முதல்ல என்ன சொல்றாங்க, இது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான், ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால வந்து கியூஆர் டீகம்போசிஷன் நமக்கு வந்து புரியும்னு சொன்னோம்ல. முதல்ல ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன, எப்படிலாம் இருந்தாக்க ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். இங்கே பார்த்தீங்க, அப்பரில் ஃபுல்லாக வந்து அப்பர் ட்ரையாங்கிள் ஃபுல்லாக வந்து 0 இருந்து இந்த இருக்கு, 0 இருந்து கீழே எல்லாம் வேல்யூஸ் இருந்துச்சுனாக்கா அப்பர் ட்ரையாங்கிள்னு சொன்னீங்க. நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன, எப்படிலாம் ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சுனாக்க அது வந்து நம்ம வந்து ஆர்த்தோகனல் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆர்த்தோகனல் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் புரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து கியூஆர் டீகம்போசிஷன் பண்ண முடியும் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் நம்ம கியூஆர் டீகம்போசிஷன் பண்றதுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்த்தோகனல் என்ன பார்த்துருவோம். சரி, ஓகே. முதல்ல என் மேட்ரிக்ஸ் டெஸ்ட் பண்ண போறேன். அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனலா இல்லையான்னு செக் பண்ண போறேன். எப்படி செக் பண்றானாக்கா, சில ரூல்ஸ் தான் இருக்குது, 5 ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் அது அப்ளை ஆனிச்சுனாக்க அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்ல முடியும். ஓகேவா? அந்த ரூல்ஸ் தான் என்ன பண்ணும், கோடு எழுதி முறைப்படி வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. முதல்ல பாருங்க, முதல்ல நம்ம எப்படி பார்த்தோம், எல்யூக்கு வந்து எல்யூ டீகம்போஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். உங்களுடைய டேட்டா செட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னாக்க வந்து ரோவும் காலமும் சேமா இருக்குன்னு பார்த்தோம் உங்களுக்கு. சரியா? பார்த்தோம் நம்ம. ரைட். அப்புறம் அதே மாதிரி என்ன பண்றோம், கியூஆர் டீகம்போசிஷன் பாருங்களேன். என்ன பண்ண உங்களுக்கு வந்து இப்போ நம்மளுடைய அதை டீகம்போஸ் பண்ண போறோம். இப்போ டீகம்போஸ் பண்றதுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு, இப்போ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சரியா? அது என்ன பண்ணுதான், ரெண்டா பிரிக்குதான். எப்படி எல்இ வந்து லோயராகவும் அப்பராகவும் ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு டேட்டா செட் பிரிச்சு இல்லையா, 2 டேட்டா செட் பிரிச்சு இல்லையா, அதே மாதிரி கியூஆர் என்ன பண்ணுதான், ரெண்டா பிரிக்குதான். ஒன்று வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் பிரிக்குதான், இன்னொன்று வந்து அப்பர் ட்ரையாங்கிள் பிரிக்குதான். இந்த வார்த்தை தெரியும், இப்பதான் பார்த்து முடிச்சோம். அப்பர் ட்ரையாங்கிள்னாக்க டயகனல்ல வேல்யூஸ் இருக்கும், அப்பர் டயகனலுக்கு மேல உள்ள அப்பர்ல வேல்யூஸ் இருக்கும், லோயர் 0 0 இருக்கும். இந்த வார்த்தை புரியும் உங்களுக்கு, அப்புறம் குழப்பம் கிடையாது. இப்போ நம்ம ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் புதுசாக வார்த்தை வந்திருக்குது. அதாவது இந்த கியூஆர் டீகம்போசிஷன் வந்து உங்களுடைய டேட்டா செட்டை வந்து 2 டேட்டா செட்டாக பிரிக்குது உங்களுக்கு. எப்படி பிரிக்குது உங்களுக்கு வந்து, ஆர்த்தோகனல் டேட்டா செட் ஒரு டைப் ஆகும், அப்புறம் அப்பர் ட்ரையாங்கிள் பிரிக்குது முதல்ல உங்களுக்கு. இது தெரியும் உங்களுக்கு, இது குழப்பம் கிடையாது. இப்போ என்ன சார் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் என்ன சார் பார்க்க போறோம் நம்ம. சரி, நேராக நம்ம வந்து வரிசையா பேரும் நம்ம என்னது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நம்ம பார்த்துருவோம். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இருக்குன்னா சில முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேவா? மேட்ரிக்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, 2 வார்த்தையாக இருக்கு. டிரான்ஸ்போஸ் ஒன்று இருக்கு, இன்வெர்ஸ் ஒன்று இருக்கு. இப்படி பார்க்க போறோம். இப்போ ஏற்கனவே நடத்தி முடிச்சாச்சு, இப்போ ரீகால் பண்றோம். அதுக்கப்புறம் இது வந்து ஏ பவர் டினாக்கு வந்து இன்னைக்கு கூட சரவணமேட் வந்து போட்டிருந்தாங்க. லினியர் அல்ஜிப்ரா நொட்டேஷன் முக்கியமான விஷயம் உங்களுக்கு. அப்புறம் இல்லாமல் புரியாது உங்களுக்கு. இப்போ ஏ பவர் டினா உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஏ பவர் மைனஸ்லாம் தெரியும் உங்களுக்கு. ஏ பவர் டினாக்க ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்றோம். டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. என்ன 100 வாட்டி எடுத்து முடிச்சாச்சு, அதான் சொல்றேன். மறுபடியும் வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கொஞ்சம். ஒரு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. என்ன மேட்ரிக்ஸ் வந்து வச்சுட்டேன். இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ண போகிறோம், டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். ஓகேவா? டிரான்ஸ்போஸ்னாக்க என்னுடைய ரோவை காலமாகவும் ரோவை மாற்ற போகிறேன். அதான் டிரான்ஸ்போஸ்ன்றது. ஓகேவா? அதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். அதை வந்து நம்ம திருப்பி இன்வெர்ஸ் பண்ணுறேன். ரெண்டுமே அந்த மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி இன்வெர்ஸ் ஏ பவர் மைனஸ் ஒன்று இன்வெர்ஸ் பண்ணாக்க அப்பயும் 2 சமமாக இருந்துச்சுனாக்க அது பேர் என்னவா, உங்களுக்கு பேர் என்னவா, அது பேர் வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் தான். அதை ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். இப்போ இன்னொன்று சொல்லிருக்காங்க. அப்புறம் என்னுடைய மேட்ரிக்ஸ் இருந்துச்சு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறேன், போயிட்டு அதை போயிட்டு என்ன பண்ணுறாது, டிரான்ஸ்போஸ் பண்ண இல்லையா, டாட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போதான் அர்த்தம். அதாவது இப்படி பாருங்க நீங்கள், அதாவது இப்போ என்ன அர்த்தம்னாக்க 6 × 5 6 × 5 சீக்வல் டு 5 × 6. ஓகேவா? 5 × 6 ஒன்று தான் உங்களுக்கு. அப்புறம் அப்படிலாம் இருந்துச்சுனாக்க பேர் வந்து இப்போ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் சொல்லிருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் உங்களுக்கு. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக போய் பார்த்துருவோம் உங்களுக்கு. எப்படி பார்த்துருவோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு 5 6 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கிராஃபிக்லாம் போட்டு பார்த்துருவோம். எல்லாம் கரெக்டாக போட்டு பார்த்துருவோம். இப்போ முதல்ல பாருங்க, ரோஸ் அண்ட் காலம் உங்களுக்கு தெரியும். ரோஸ் அண்ட் காலம் இந்த இருக்குது உங்களுக்கு. மேட்ரிக்ஸில் உங்களுக்கு வந்து இதான் தெரியும் உங்களுக்கு, ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேவா? காலம்ஸ் இருக்கு, ரோஸ் இருக்குது. யாராச்சும் மேட்ரிக்ஸ் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் என்ன சொல்ல முடியுமா உங்களுக்கு? அப்புறம்
இந்த இருக்கு இல்லையா, இந்த ரோ இருக்குல்ல, இந்த ரோவில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 15 காலம் இருக்குனாக்க என்ன பண்ணும் உங்களுக்கு? இப்போ ஒரு ரோ எடுத்துட்டீங்கன்னாக்க என்ன உங்களுக்கு வந்து 15 காலம் இருக்கும். சரிதானே? அப்புறம் பாருங்க, சரிதானே? குழம்பிக்கான போட்டு நிறைய பேருக்கு இனிஷியலாக கன்ஃபியூஸ் வந்துட்டு எப்பயும் உங்களுக்கு. அப்புறம் ஒரு ரோ எடுத்துட்டீங்கன்னாக்க அதில் 15 காலத்தை பற்றிய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 காலம் இருக்குனாக்க 15 காலத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒரு காலம் எடுத்தீங்கன்னாக்க அது என்ன இருக்கும்? ஒரு காலத்தில் அதோட எல்லா ரோஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ சொன்ன ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன் சொல்லி வைக்கிறேன். ரைட். இப்போ என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு ரோவும் ஓகேவா, அதாவது ரோ எடுத்துட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, பேர் ஆஃப் ரோ, 2 ரோ எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரோ எடுக்கிறீங்க, 2 எடுக்கிறீங்க, 2 ரோ ஓகேவா. எவரி பேர் ஆஃப் ரோஸ் அண்ட் எவரி பேர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் காலம்ஸ் ஆர் ஆர்த்தோகனல் இருக்கான். எப்போ ஆர்த்தோகனல் மீனிங், டாட் ப்ராடக்ட் 2 ரோ எடுத்துங்க, அதை டாட் ப்ராடக்ட் பண்ணி பாருங்க, ஆன்சர் 0 வந்தாக்க ஆமா அது ஆர்த்தோகனல் தான். எனக்கு முதல்ல இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனல் ஏன் தெரியாது. ஏன்னா இப்போ சின்னதாக இருக்குது, எனக்கு பண்ண கண்டுபிடிச்சிட்டோம், பிரச்சனை கிடையாது. இது எப்படி பண்ணுவீங்க? இது மாதிரியான உங்களுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருந்துச்சுனாக்க இந்த 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 டேட்டா செட் வந்து ஆர்த்தோகனல் டேட்டா செட்டா இது ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. இப்போ ஸோ என்ன பண்ணுறப்ப சின்னதாக ஃபஸ்ட் பண்ணி பார்க்குறோம் நம்ம. ஸோ இதை போயிட்டு ரூல் என்ன பார்க்குறோம்? இப்போ ஃபஸ்ட்டு 2 ரோ மட்டும் எடுத்துங்க, ரொம்ப எடுக்க வேண்டாம். அதை என்ன பண்ணுங்க, டாட் ப்ராடக்ட் பண்ணி பாருங்க. இல்லை 2 காலத்தை எடுத்துங்க, 2 டிஸ்ட்ரிக்ட் காலம் சேம் காலம் கூட எடுத்துக்கிட்டு அதை டாட் பண்ணி பார்க்கும்போது 0 வந்துச்சுன்னா ஆமாம் அது ஆர்த்தோகனல் தான், கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேவா. அதை ஃபஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வருவோம் உங்களுக்கு. அப்புறம் சரியா, நான் கோடு போட்டு ஒன்றா காமிக்கிறேன், அப்போ புரியும் உங்களுக்கு அப்படின்ட்டு. டவுட்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசாக உள்ளவங்களுக்கு நம்மளுடைய நிறைய பேர் நம்ம வந்து நம்ம கிளாஸில் வந்து தெரியும். டவுட்னா இங்கேயே கேட்டுருங்க. கிளாஸ் முடிஞ்சு மெல்கோர்ஸ் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுறாரே, அங்கே போய் கவனிச்சுக்கலாம் சொல்ல வேண்டாம். இப்போயே கவனிச்சுங்க எல்லாத்தையும் உங்களுக்கு. அப்புறம் ஒன்று ஒன்றா போகும் நம்ம. ஒன்று ஃபஸ்ட் காமிச்சிடுறேன், இந்த வரேன். ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்க, இது 2 மேட்ரிக்ஸ் இதில் இருக்குது. இது 2 மேட்ரிக்ஸ், அதாவது டேட்டா செட். எனக்கு இவ்வளோ பெரிய டேட்டா செட் எடுக்காம நான் சின்ன டேட்டா செட் எடுத்துக்கிட்டேன். இந்த எடுத்துக்கிட்டோம் ஓகேவா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போனாக்க முதல்ல நமக்கு என்ன எப்படி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா, அதாவது ஆர்த்தோகனல் டேட்டா செட்டான்னு சொல்றதுக்கு நமக்கு வந்து அவங்க வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு 6-7 ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரூல் ஒன்று செக் பண்ணி பார்ப்போம் வருங்க இல்லையான்னு. அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க, 2 ரோ எடுத்துக்க, 2 காலத்தை எடுத்துக்க, டிஸ்ட்ரிக்டா இருக்கணும் ஓகேவா. எடுத்துக்கிட்டு அதை டாட் பண்ணி பாரு, ரிசல்ட் 0 வந்துச்சுனாக்க வந்து அது என்ன, அது வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், போயிட்டு இப்போ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த இருக்குது, இதாச்சும் இந்த ரோ இருக்குதா, 100 ஓகே, 100. அப்புறம் வந்து 010. இது ஃபர்ஸ்ட் 2 ரோ எடுத்துக்கிட்டேன், 2 ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன் ஓகேவா. இந்த எடுத்தாச்சு. எப்படி எடுக்கும்போது பாருங்க, நம்ம வந்து இப்போ மறுபடியும் இதில் உங்களுக்கு வந்து நம்பை கான்செப்ட்ல போய் நம்ம வந்து நம்பை பேண்டாஸ் படிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இப்போ ரோ எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மீட் பண்ணுங்க ப்ளீஸ், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேசுவீங்க, ஜாகிரதை. ஸோ என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து முதல்ல என்ன பண்ணுறோம் வந்து ரோ எடுத்துக்கிட்டேன். 0th ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கோடு கவனிச்சுட்டு இருங்க. இன்னொன்று எப்பவும் சொல்லிட்டு இருக்கேன், நம்மள்ட்ட கோடு வந்து ஈஸியாகிட்டு, நம்ம லாஜிக் தான் புரியணும். பின்னாடி கூட லாஜிக் புரிஞ்சு, கோடோட ஒரு காலத்தில் கோடு முக்கியமாக தெரிஞ்சு, இப்போ நம்ம சாட் ஜிபிடிலாம் வந்திருக்க வாசி நம்ம அப்படி சாட் ஜிபிடிலாம் கோடு ஈஸியாக கொடுத்துருவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி லாஜிக் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுறவங்களுக்கு இப்போ A0 இதான் என்னுடைய மேட்ரிக்ஸ் உள்ள A0. என்னுடைய ஃபர்ஸ்ட் ரோ எடுத்தாச்சு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ எடுத்தாச்சு. இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்தாச்சு. 100 இது 2 எடுத்துட்டேன். 010 எடுத்துட்டு இதை டாட் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் பாருங்க 100 காலம் 100 010. நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துப்பேன் பார்க்குறோம். நம்ம இது பார்த்துட்டோமா. அப்புறம் காலத்தை பாருங்க, 1 மேலே இந்த 100 எடுத்தாச்சு. அப்புறம் வந்து அடுத்தது பாருங்க 010 எடுத்தாச்சு. இப்போ என்ன பார்க்குறோம், இதை ரோ ஏதாச்சும் 2 ரோவையோ இல்லைனா ஏதாவது இந்த காலத்தையோ டாட் பண்ணி பாரு, அது ஆன்சர் ரிசல்ட் வந்து 0 வந்துச்சுனாக்க அது ஆர்த்தோகனல் நமக்கு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ டாட் பண்ணுறோம். எப்படி டாட் பண்ணுறவங்களுக்கு அப்புறம் நம்ம இதில் வந்து நமக்கு என்னது டாட் ஒன்று இருக்குது இப்போ ஓகேவா. நிறைய நம்ம வந்து டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட்னு நம்ம ரொம்ப ரொம்ப இன்டெப்த் நடத்திருக்கோம். அதெல்லாம் தெரியாமல் வரையக்கூடாதுங்க ப்ளீஸ், தெரியாமல் வச்சுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு அப்புறம் 2யும் டாட் பண்ணி பார்க்குறேன் ஓகேவா. இது இதனுடைய 0th ரோவு இருக்கு இல்லையா, இந்த 100 010 நான் நம்ம டாட் பண்ணுறேன் ஓகேவா. பண்ணி பார்க்கும்போது அது மாதிரி காலத்தை பண்ணி பார்க்குறேன். 100 டாப் டு பாட்டம் 010 பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன ரிசல்ட் 0 வந்துச்சுனாக்க இது என்னதான் ஆகும், ஃபர்ஸ்ட் ரோ அப்ளை பண்ணியாச்சு, இது வந்து 0 தான். பண்ணி பார்த்தோம், ரிசல்ட் பாருங்க, எனக்கு வந்து ரோ வந்து டாட் பண்ணி பார்த்தோம், டாட் ப்ராடக்ட் பண்ணி பார்த்தோம், எனக்கு 0 வந்துருக்குது. காலத்தை பண்ணி பார்த்தோம் 0 வந்துச்சு. ஆக ஃபர்ஸ்ட் ரூல் சக்ஸஸ்ப்பா. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், ரூல் 1 அக்செப்ட் ஒபே பண்ணுதுப்பா ஓகேவா, குழப்பம் கிடையாது. ஸோ நம்ம ரூல் 1 போயிடுவோம், நம்ம இதாக இருக்குது பண்ணியாச்சு. சரி வந்துட்டுப்பா. அப்புறம் அடுத்த ரூல் பார்க்குறாங்க பாருங்க.
அப்புறம் அதனுடைய நாம் கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. நாம் வந்து மிக முக்கியமான டாபிக். உங்களுக்கு வந்து மேக்னிடியூட்னு கான்செப்ட் இருக்குது. நாம் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். பல வீடியோ பாருங்க. அதை நாம் கண்டுபிடிச்சு பாரு. இந்த அந்த அந்த அதை கண்டுபிடிச்சு பாரு. அந்த நாம் வந்து எப்படி இருக்கணும்? எனக்கு வந்து அந்த நாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்றை விட அதிகமா இருக்கணும், இல்லை ஒன்னா இருக்கணும், இல்லை ஒன்று கீழே இருக்கணும். இப்படி இருந்துச்சுனாக்க ஓகேவா, அது என்ன செய்யும் போது அது வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்ன்றோம். இதையும் இந்த ரூலையும் ஃபாலோ பண்ணணும், இந்த 6 ரூலையும் ஃபாலோ பண்ணணும். இது விட்டுருங்க. நம்ம அந்த 6 ரூலையும் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இது வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். அப்படி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நீ வந்து டிகிஆர் டீகம்போஸ் யூஸ் பண்ண முடியும். முதல்ல மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனலா இருக்கணும். ஓகேவா? அப்பதான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு வந்து இந்த கியூஆர் டீகம்போஸ் பயன்படுத்த முடியும். இந்த கியூஆர் டீகம்போஸ் என்ன பண்ணுது? உங்களுக்கு 2 பார்ட் கொடுக்குது. உங்களுடைய டேட்டா செட்டை பிரிச்சு என்ன கொடுக்குது? ஒன்று ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸை கொடுக்குது, அப்புறம் வந்து அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸை கொடுக்குது. 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துரும் உங்களுக்கு. இவ்வளவு பெரிய டேட்டா செட் என்ன பண்ண முடியும்? நம்ம இவ்வளவு பெருசு நம்ம என்ன பண்ண முடியாது. பிசினஸ் லாஜிக் அப்ளை பண்ணாம ப்ராசஸ் பண்ணாம 2ஆ பிரிச்சுக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? உங்களுக்கு வந்து அப்புறம் பியூர் டீகம்போசிஷன் என்ன பண்ணுது? இந்த பியூர் டீகம்போசிஷன் 2 பார்ட்டை கொடுக்குது. ஒன்று வந்து ஆர்த்தோகோனல் டேட்டா செட், அதான் மேட்ரிக்ஸ். இன்னொன்று அப்பர் ட்ரையாங்கிள் டேட்டா செட், அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் கொடுக்குது. இப்போ நமக்கு என்ன தெரியும்? இப்போ உங்களுக்கு வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் தான் என்னன்னு தெரியும். அதுக்கு வந்து என்ன பண்றது? ஒரு 6 ரூல் வந்து அது இருந்தால் மட்டும் அப்ளை ஆனால் மட்டும்தான் அது பேர் வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம், ஏதாச்சும் 2 ரோ 2 காலம் வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணும் 0 இருக்கணுமா பண்ணி பார்த்துட்டோம். அப்புறம் நாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நாம் கண்டுபிடிச்சாக்குது 1 ஈக்குவல் டு 1 லெஸ் தென் 1. ஓகேவா? மோர் தென் 1 லெஸ் தென் 1 ஈக்குவல் டு 1 நாம் இருந்தால் மட்டும்தான். ஓகே, அது பேர் வந்து என்னதான்? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் தான். அதையும் பார்த்துருக்கோம். நம்ம இதை பார்க்க போறோம். நம்ம சரி, இது ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சிட்டோம். மேட்ரிக்ஸ் இந்த இருக்குது, இது பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த பற்றி இந்த பார்க்க போறோம். நாம் பார்க்க போறோம். நாமுக்கு வந்து நம்பையில் வந்து லீனியர் அல்ஜிப்ரா இந்த இருக்குல்ல, லீனியர் அல்ஜிப்ரான்னு பேரு. இது சும்மா போய் பார்க்காதீங்க. புதுசா உள்ளவங்க இந்த மவுஸ்ல போய் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா மவுஸ் ஒர்க் பண்ணி பாருங்க. இது வந்து இன்டெலிஜென்ஸ் வரும். இது படிச்சு பாருங்க அப்படின்ட்டு ஒரு வாட்டி மெனக்கெட்டு படிப்போம் நம்ம என்னன்னு உங்களுக்கு அப்புறம். சரியா? லினியர் அல்ஜிப்ரா நம்ம அதான் படிச்சுட்டு இருக்கோம். லினியர் அல்ஜிப்ரா படிச்சுட்டு இருக்கோம். அந்த லினியர் அல்ஜிப்ரா வந்து நம்பையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ப்ரீ பில்ட் மெத்தட் இருக்குது. அதுல போய் என்ன பண்றோம்? ஏ ஆஃப் 0 என்ன அர்த்தம்? எனக்கு வந்து ஏ ஆஃப் 0 போயிட்டு அதனுடைய இதனுடைய ஏ ஆஃப் 0 இந்த இருக்கு இல்லையா, இதனுடைய நாம் கண்டுபிடிச்சு பார்க்குறோம். அது ஃபர்ஸ்ட் ரோவோடைய நாம் கண்டுபிடிச்சு பார்க்குறோம். அப்புறம் அப்போ ஏ ஆஃப் 1 கண்டுபிடிச்சு பார்க்குறோம் உங்களுக்கு. அப்புறம் சரிதான் பண்ணி பார்க்குறோம் உங்களுக்கு. பண்ணி பார்த்து என்ன இருக்கணும் உங்களுக்கு வந்தது? கிரேட்டர் தன் 1 ஈக்குவல் டு 1 லெஸ் தன் 1 இருக்கணுமா. இப்போ பார்த்தோமா, டாட் பண்ணி பிடிச்சி பார்த்துட்டோம். இப்போ வந்து நாம் கண்டுபிடிச்சு பார்க்குறோம். நாம் பண்ணி பாருங்க. இப்போ நாம் பண்ணி பாருங்க. இப்போ நாம் ஃபர்ஸ்ட் வெக்டர் என்ன இருக்குது? 1,0 2க்கு 1.0 இருக்குது. சரியா போச்சு. அப்போ கட்டாயமா என்ன? கிரேட்டர் தன் 1 ஈக்குவல் டு 1 லெஸ் தன் 1 இருக்கணுமா. ஸோ 2வது அப்ளிகபிள் ஆயிட்டு, 2 ரூல் அப்ளிகபிள் ஆயிட்டுது. ஸோ அடுத்து பார்க்க போறோம். அப்புறம் பாருங்க, 3வது பாருங்க. டவுட்னா ஸ்டாப் பண்ணிட்டுங்க. டெட் பாருங்க. டெட்னாக்க டிட்டர்மினன்ட். ஓகேவா? அது என்ன பண்ணுமா, ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுனாக்க இந்த ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் உடைய டெட் என்ன பண்ணும்? உங்களுக்கு வந்து +1 -1. இதை தவிர எப்படி 2 இருந்துச்சுன்னா கிடையாது, அது வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இல்லை. ஓகேவா? வச்சுங்க 2 தான் இருக்க முடியும். either +1 or -1. நீங்க -5 +5 சாரி 0.5 0.75 ஓ சாரி 10 20 சாரி கிடையாது. 2 சான்ஸ் தான் உங்களுக்கு வந்து டெட் இருக்கணும், டிட்டர்மினன்ட் இருக்கணும். +1 -1. டிட்டர்மினன்ட்னா என்னன்னு மறுபடியும் நம்ம வீடியோ எடுத்து பார்க்கணும். அப்பதான் புரியும் உங்களுக்கு டிட்டர்மினன்ட்னா என்னன்னு. அப்போ உங்களுக்கு போய் பார்க்கணும். நீங்க அதெல்லாம் வீடியோ போட்டுருக்கணும் நம்ம. சரியா? பார்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து பண்ண பண்ணி பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டாட் பண்ணி பார்த்தோம். 0 கிடைச்சிட்டு. அப்புறம் நாம் கண்டுபிடிச்சு பார்த்தோம் உங்களுக்கு. ஓகேவா? அது கிடைச்சிட்டு உங்களுக்கு நாம் கிடைச்சிட்டு. நாம்னா இன்னும் அப்ளிகேஷன் ரியல் அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கேன். நான் காமிக்கிறோம் உங்களுக்கு, காமிக்கிறோம். இப்போ வந்து டெட் கண்டுபிடிச்சு பார்க்குறோம். +1 -1 உங்களுக்கு. அப்புறம் சரி, இப்போ என்ன படிக்கிறோம்? நம்ம வந்து டீகம்போசிஷன் படிச்சுட்டு இருக்கோம். அதில் வந்து எல்இ டீகம்போஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் கியூஆர் டீகம்போசிஷன் பார்க்குறோம். கியூஆர் டீகம்போசிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் டேட்டா செட் வந்து 2 பிரிக்குமா. ஒன்று வந்து 2 டேட்டா செட் பிரிச்சு காமிக்கும். ஒரு டேட்டா செட் வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருக்கும், ஆர்த்தோகனல் டேட்டா செட்டாக இருக்கும். இன்னொரு டேட்டா செட் வந்து அப்பர் ட்ரையாங்கிளாக இருக்கும். இதை பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ டேட்டா செட்டை பிரித்து கொடுத்துட்டு அது வந்து கொடுத்தது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸானு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு வந்து நம்ம 6 ரூல் போட்டிருக்காங்க. 6 ரூலை வந்து அந்த மேட்ரிக்ஸ் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண உங்களுக்கு வந்து அது ஆர்த்தோகனல் பட்டிருக்காங்க. இப்போ டெட்டு கண்டுபிடிச்சு பார்க்க போகிறோம். இந்தாங்க. ஓகே, டெட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு. நான் கண்டுபிடிச்சிட்டோம். 3வது ரூல் பார்க்க போகிறோம் இப்போ. சரியா? டெட்னாக்க லினியர் அல்ஜிப்ரா டிட்டர்மினன்ட் பண்ணி பார்க்குறோம். டிட்டர்மினன்ட் பண்ணி பார்க்க போகிறோம். +1 இருக்கணும், -1 இருக்கணும். இது உங்களுடைய மேட்ரிக்ஸ். இந்த இடத்துல ஏ மேட்ரிக்ஸ், இந்த இடத்துல இதான் உங்களுடைய மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதாவது டேட்டா செட்டு. இது மேட்ரிக்ஸ் சொல்லணும்னா டேட்டா செட்டு. ஓகேவா? டேட்டா செட்டு. ஓகே, டேட்டா செட். ஓகே, டேட்டா செட் டேட்டு கண்டுபிடிச்சு பார்க்குறோம்.
டெட்டுக்கு என்ன மெத்தட் பார்த்தவங்களுக்கு டெட் ஆஃப் ஏ. சரியா? இன்னொன்று புதுசாக உள்ளவங்களுக்கு போய் நான் அப்படியே போடாதீங்க. இந்த மாதிரி இந்த மவுஸ் வச்சு பாருங்க, இதாருங்க ஏதாச்சும் சொல்லும் பாருங்க, இது என்ன பண்ணுது பாருங்க உங்களுக்கு. சரியா? கம்ப்யூட் த டிட்டர்மினன்ட் ஆஃப் அரே. ஓகேவா? என்ன உள்ள என்ன கொடுக்கணும், இது ரிட்டர்ன் பண்ணணும், எல்லாம் பார்க்கணும். நீங்கள் போயிட்டு இதெல்லாம் உள்ள என்னன்னு பார்க்கணும். நீங்கள் ப்ராட்காஸ்டிங் வந்து மிக 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 முக்கியமான விஷயம். 6 ப்ராட்காஸ்ட் ரூல்ஸ் இருக்குது நம்ம நடத்திருக்கோம் உங்களுக்கு. இப்போ 6 ரூல்ஸும் ரொம்ப வந்து கோல்டன் ரூல்ஸ். 6 ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரியணும். ப்ராட்காஸ்ட் இன்டர்வியூ போகிறப்ப கட்டாயம் கொஸ்டின் கேட்பாங்க நம்ம இல்லை. வாட் இஸ் ப்ராட்காஸ்டிங் கேட்பாங்க உங்களுக்கு. சரிதானே? போட்டுருக்காங்க. இப்போ டெட்டு கண்டுபிடிச்சு பார்க்குறோம். டெட் என்ன இருக்கணும், எதிர் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இருக்கணும். போய் பாருங்க. இப்போ இருங்க டெட்டு பண்ணி பார்த்தேன். டெட் என்ன இருக்குதான் உங்களுக்கு பாருங்க. இப்போ -1 இருக்குதான். நோ ப்ராப்ளம். இந்த இருங்க -1. இட்ஸ் ஓகே. எனக்கு என்ன இருக்கணும், +-1. அதுக்கப்புறம் டெட் இப்போ 3 அப்ளை ஆகிட்டு. ஓகே, அப்புறம் பாருங்க பண்ணி பார்த்தாச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம் பாருங்க, நாடோடு பாருங்க. அந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ் என்னுடைய டேட்டா செட். இந்த டேட்டா செட் நான் பர்பஸா மேட்ரிக்ஸையும் டேட்டா செட்டும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கேன். புரியுங்கிற வாசி. மேக்ஸ்ல தான் மேட்ரிக்ஸ் சொல்லுவீங்க. நம்ம டேட்டா சயின்ஸ் படிக்கிறோம், ஏஐ படிக்கிறோம். நம்ம வந்து மேட்ரிக்ஸ் சொல்லக்கூடாது, டேட்டா செட்னு சொல்றோம். இதுதான் டேட்டா செட். இந்த இருக்கும் டேட்டா செட். ஓகேவா? டேட்டா செட் இதோட சின்ன வெர்ஷன் தான். நம்ம வந்து சின்ன மேட்ரிக்ஸ் போட்டுருவோம். இந்த டேட்டா செட் என்ன பண்ணுமா, அது என்ன பண்ண சொல்லிருக்காங்க, நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் அந்த மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணு, அப்புறம் வந்து இன்வெர்ஸ் பண்ணு, ரெண்டுமே சேமா இருக்கணுமா. 4வது ரூல். அப்படி இருந்துச்சுனாக்க ஆமா, நம்ம மேட்ரிக்ஸ் வந்து நம்ம டேட்டா செட் இருக்கு இல்லையா, டேட்டா செட் நம்மளுடைய மேட்ரிக்ஸ், நம்ம டேட்டா செட் வந்து ஆர்த்தோகனல். 3 ரூல் ஃபாலோ பண்ணி காமிச்சிட்டோம், கரெக்டா இருக்கும். அப்ப பார்க்க போறோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம், அந்த டேட்டா செட்டுக்கு அந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம், இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ரெண்டுமே சமமா இருக்கணும், ஈக்குவல் இருந்தால் மட்டும்தான் அது என்னது, இந்த ரூலை ஒபே பண்ணிச்சுனாக்க நம்மளுடைய, அதாவது நம்மளுடைய QR டீகம்போசிஷன் கொடுத்த மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனல் தான். மெஷின் கொடுத்துரும், நமக்கு தெரியணுமா இல்லையா. அது இது வந்து இந்த பாருங்க, இந்த மொத்த கோட் இருக்குல்ல, நம்ம ஒரு 2 லைன் இது போயிடலாம் நம்ம. ஆனா அந்த QR டீகம்போசிஷன் கொடுத்த டேட்டா செட்டை பிரிச்சுட்டு இல்ல, முதல் டேட்டா செட் வந்து ஆர்த்தோகனல் டேட்டா செட்டா இருக்குது, ரெண்டாவது டேட்டா செட் வந்து அப்பர் ட்ரையாங்கிளா இருக்குதான். முதல்ல அது மெஷின் கொடுத்த ஆர்த்தோகனல் டேட்டா செட்டா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா நமக்கு முதல்ல தெரியணும். அதுக்கு தான் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம. சரியா? படிச்சுட்டு இருக்கோம். இப்போ போட்டு பார்ப்போம். நம்ம டிரான்ஸ்போஸையும் இன்வெர்ஸும் கண்டுபிடிச்சு பார்க்கணும். நமக்கு என்ன தெரியும்னா, டிரான்ஸ்போஸுக்கும் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னாக்க நம்ம இல்ல இன்பில்ட் மெத்தட், ஏபிஐன்னு பேர். இன்பில்ட் மெத்தட்னாக்க ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ப்ரீபில்ட் மெத்தட், ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் ரெடியா பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? பார்த்துருவோம் நம்ம. ஸோ நம்ம பார்க்கணும். நம்ம மறுபடியும் என்ன பண்ணி பார்த்தோம், நம்ம டாட் பண்ணி பார்த்தோம், நாம் கண்டுபிடிச்சு பார்த்தோம், டிட்டர்மின் கண்டுபிடிச்சு பார்த்தோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் போய் நம்ம என்ன பண்ணுறோம், போய் நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சரிதானே? சரி. ஓகே, முதல்ல வந்து அவங்களுடைய மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனில் போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன் எல்லாம் பேர் படிச்சிருக்கோம். நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுறோம், அந்த ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் போய் நம்ம மேட்ரிக்ஸ் அனுப்புகிறோம். மேட்ரிக்ஸ் நம்ம மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, நம்ம வந்து இதான் நம்ம மேட்ரிக்ஸ் ஏ, இதான் அனுப்புகிறோம். ஓகேவா? எந்த மெத்தட் அனுப்புகிறோம், நம்ம வந்து ஈஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னு மெத்தடுக்கு அனுப்புகிறோம். ஓகேவா? ஈஸ் ஆர்த்தோகனல் மெத்தடுக்கு அனுப்புகிறோம். சரியா? ஆர்த்தோகனலுக்கு அனுப்புகிறோம், ஏ மேட்ரிக்ஸ் அனுப்புகிறோம். சரியா? மேட்ரிக்ஸ் இந்த கால் பண்ணுறோம், இந்த இருக்கிறோம், கால் பண்ணுறோம். ஓகே, இதை போய் என்ன பண்ணுறது, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், போயிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்போஸ் 2 வழியாக பண்ணலாம். மேட்ரிக்ஸ் டி இல்லைனா டிரான்ஸ்போஸ் 2 வழியாக பண்ணலாம். 2 மெத்தட் இருக்குது. டிரான்ஸ்போஸ் மெத்தட் இருக்குது. மேட்ரிக்ஸ் டாட் டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ் வரவே என்னாச்சு, மேட்ரிக்ஸ் டாட் டிரான்ஸ்போஸா இதுதானே டிரான்ஸ்போஸ், இதுதானே. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்போஸ்னாக்க ரோவை காலமாகவும் காலத்தை ரோவை மாற்றுறது. அது பண்ணிட்டோம். அப்புறம் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணுமா உங்களுக்கு போதும், அதை இன்வெர்ஸ் பண்ணுறோமா. ரெண்டுமே எப்படி இருக்கணும் உங்களுக்கு வந்து, ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அதை ஆர்த்தோகனல்னு சொல்கிறோம் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை பண்ணி வச்சாச்சு. டிரான்ஸ்போஸ் பண்ணி அதை வச்சுட்டாங்க உங்களுக்கு. அப்புறம் முதல்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன், டிரான்ஸ்போஸ் பண்ணப்பட்ட மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு காமிப்போம். அதை பார்த்துட்டு வரும். நம்ம மறுபடியும் இதில் ஒரு மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. டிரான்ஸ்போஸ் பண்ணப்பட்ட மேட்ரிக்ஸ் இந்த இருக்கு பாருங்க. என்ன சொல்றோம் வந்து, இந்த 1 0 இருக்குல்ல, இது ஒரு ரோ வந்து லெஃப்ட் டு ரைட் டாப் டு பாட்டம் ஆகும், ரோ காலமாகவும் கால் ரோ ஆகும். அதான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் பண்றது. இந்த இருக்குல்ல 1 0 0 ரைட்டு தான், 1 0 0 வந்துட்டு ரோ காலம் மாறி விட்டு, அப்புறம் இந்த ரோ 0 1 0 இந்த காலம் மாறி விட்டு. ஸோ டிரான்ஸ்போஸ் முடிச்சாச்சு. ஓகே தானே, கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் பாருங்க, நம்மளுடைய இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது, இதையும் நம்மளுடைய டிரான்ஸ்போஸ் பண்ண மேட்ரிக்ஸையும் டாட் பண்றோமா. இந்த இருக்குல்ல
என்னுடைய மேட்ரிக்ஸையும் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணப்பட்ட இதை ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் தான் இருக்குது, இதான் அந்த மேட்ரிக்ஸ். அதையும் இப்போ டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணுறோம், நம்ம டாட் பண்ணுறோம். டாட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணுமா என்னுடைய இதாக இருக்குது. ஓகேவா? ரெண்டையும் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், நமக்கு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சுனாக்க நம்மளுடைய மேட்ரிக்ஸ் தான் இருக்குது, மேட்ரிக்ஸ் ஏ. இந்த மேட்ரிக்ஸையும் இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுற இந்த இருக்கு மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. ரெண்டையும் டாட் பண்ணி என்ன பண்ணுறோம் வந்து டாட் பண்ணுறோம். ஓகேவா? டாட் ப்ராடக்ட் பண்ணணும். எப்படி வந்து 2 ரோவை எடுத்து டாட் பண்ணோம்ல, இது டாட் பண்ண முடியாமல் இருக்கா? அது மாதிரி ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் இதை என்ன பண்ணுறோம், டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்போஸ் பண்ணப்பட்ட பிறகு இந்த இருக்கு மேட்ரிக்ஸு. இந்த டிரான்ஸ்போஸ் பண்ணப்பட்ட மேட்ரிக்ஸையும் ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன இருக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணுமா? கிடைச்சாக்க ஆர்த்தோகோனல் இருக்காங்க. ஓகே தானே? முதல்ல நமக்கு என்ன தெரியணும், ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா என்ன தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும், நமக்கு வந்து புரியும். முதல்ல அப்போ என்ன செய்ய போறோம், முதல்ல ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் தெரிஞ்சுப்போம். முதல்ல ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம எந்த படிக்கிறப்ப நம்ம வந்து ஒரு அதாவது நம்ம வந்து நம்மளுடைய கியூஆர் டீகம்போசிஷன் படிச்சுட்டு இருக்கோம். இந்த கியூஆர் டீகம்போசிஷனுக்காக என்ன செய்யணும்னா, உங்களுக்கு வந்து டேட்டா செட்டை ரெண்டு டேட்டா செட்டை பிரித்து கொடுத்துருவோம். முதல் டேட்டா செட் வந்து எப்படி இருக்குன்னாக்கா ஆர்த்தோகோனல் டேட்டா செட்டாக இருக்கும். ரெண்டாவது டேட்டா செட் வந்து அப்பர் ட்ரையாங்கிளாக இருக்கும். ரெண்டாக பிரித்து கொடுத்துருது. இந்த கம்போசிஷன் டீகம்போசிஷன் கொடுத்தது வந்து ஆர்த்தோகோனலா இல்லையான்னு மேனில் செக் பண்ணுறோம். நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணுறது ரூல்ஸ் பார்த்தோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணி பார்த்தோம், ஒரு ரோவியம் காலத்தையும் எடுத்து பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம வந்து அது வந்து அதனுடைய நாம் செக் பண்ணி பார்த்தோம். அப்புறம் டெட்டர்மெண்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து டிரான்ஸ்போஸையும் நம்ம வந்து இன்வர்ஸையும் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். முதல்ல என்ன சார் ஐடென்டி மேட்ரிக்ஸ், அப்பதான் தெரியணும் முதல்ல உங்களுக்கு. அப்புறம் பாருங்க ஐடென்டி மேட்ரிக்ஸ் நான் கீழே கோடு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் சொல்லி தான் உங்கள்கிட்ட குயிக்காக சொல்லி முடிச்சிடும். அப்புறம் போகும். நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸ்னாக்க ஃபர்ஸ்ட் ரூல் 1 முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். ஐடென்டி மேட்ரிக்ஸ் கவர் பண்ணுறோமா பாருங்க. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கான பாருங்க, எங்காச்சும் நம்பர் பாருங்க, எங்காச்சும் எங்க 8 நினைக்கிறேன். 8 சார். ரைட். அப்புறம் இது முக்கியமான விஷயம் வச்சுங்க. தேங்க்ஸ் பாரு. இந்த சில புக்கில் வந்து என்ன போட்டிருப்பாங்கனாக்க இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் போட்டிருப்பாங்க. இல்லைனாக்க வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு போட்டிருப்பாங்க. இல்லைனாக்க வந்து என்ன சொன்னாக்க யூனிட்னு போட்டிருப்பாங்க. கரெக்டாக வச்சுங்க. சரிதானே? யூனிட் மேட்ரிக்ஸ் போட்டிருப்பாங்க. இல்லைனாக்க வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, இல்லைனாக்க வந்து வெறும் நார்மல் உங்களுக்கு வந்து வெறும் ஐடென்டிட்டி. கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் போட்டு. ஓகேவா? ஏன் சார் வந்து மல்டிப்ளிகேட்டிவ்? டெக்னிக்கலாக பார்த்தோம்னாக்க இப்போ வந்து அடிட்டிவ் அப்புறம் ரெண்டு இருக்குது. ஸோ இதை பார்ப்போம் ஏன் எடுத்து போட்டிருக்காங்க. அந்த வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு நம்ம ரியல் டைமாக போட்டு பார்த்துருவோம் நம்ம. ஓகேவா? இப்போ என்ன சார் ஐடென்டி மேட்ரிக்ஸ்னாக்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்கொயராக இருக்கணும். ஸ்கொயர்னாக்க ரோவும் காலமும் 3 ரோ 3 காலம் இருக்கணும். ஓகேவா? அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, டயகன்ல மட்டும்தான் வேல்யூஸ் இருக்கணும். இங்க பாருங்க. ஓகேவா? அப்பர் இருக்குல்ல, இந்த இருக்கு இல்லையா, இந்த அப்பர் டயகனல் இருக்குல்ல, இது டயகனல், இது அப்பர் டயகனல், இது லோயர் டயகனல். அங்க என்ன இருக்கணும், கட்டாயம் 0 இருக்கணும். ரூல் 1 ஆச்சு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், முதல்ல எப்படி இருக்கணும், உங்களுக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். தட் மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து ரோவும் காலமும் சமமா இருக்கணும். டயகன்ல மட்டும்தான் வேல்யூஸ் இருக்கணும். அப்பர் டயகன்ல கட்டாயம் 0 இருக்கணும். லோயர் டயகன்ல கட்டாயம் 0 இருக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், இந்த டயகன்ல வேல்யூஸ் இருக்குல்ல 1 தான் இருக்கணும். இது வந்து இங்க 2 3 இருக்க முடியாது. வெறும் 1 1 1 தான் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது பேர் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு பேரு. இது எப்படி வந்துச்சு, நமக்கு வந்து என்னுடைய மேட்ரிக்ஸையும் நம்மளுடைய மேட்ரிக்ஸ் இருந்துச்சுல்ல, அதையும் அதனுடைய இன்வர்ஸையும் நான் என்ன டாட் ப்ராடக்ட் பண்ணி பார்த்தோம்னாக்க இது மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துச்சுனாக்க என்னுடைய டேட்டா செட் என்னது, இது பேர் வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுதான் சார் விஷயம். இது மாதிரி நமக்கு என்ன இது ஆக்சுவலா இதெல்லாம் நமக்கு வந்து மெஷின் எல்லாம் பார்த்துக்கும். ஒண்ணுமே செய்ய வேண்டாம், இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரே ஒரு இங்க வந்து வெறும் கியூஆர்னு காமிச்சுனா போதும். ஆட்டோமேட்டிக்கா அதை என்ன செய்யும், எல்லாம் பிரிச்சு கொடுத்துரும். ஆனாலும் நமக்கு என்ன தெரியணும், நம்ம கியூஆர் டீகம்போசிஷன் வந்து பண்ண கொடுத்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து பிரிச்சு காமிக்கணும். நமக்கு வந்து கியூஆர் டீகம்போசிஷன் 2 கொடுத்துச்சு. ஒன்று வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸை கொடுத்துச்சு, டேட்டா செட்டை கொடுத்துச்சு, அப்புறம் அப்பர் ட்ரையாங்கிளை கொடுத்துச்சு. அது கொடுத்தது சரியான நம்ம வந்து மேனுவலா செக் பண்ணி பார்க்குறோம். சரியா? அப்பதான் நமக்கு தெரியும் அப்படின்றவங்களுக்கு. இதுதான் உள்ளடி நடக்கிற விஷயம். நீங்க ஒரே மேட்டர் ஆஃப் ஒரு லைன்ல வந்து என்ன பண்ண, உங்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு டேட்டா செட் பிரிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. அப்புறம் இப்போ டேட்டா செட் சின்னோண்டா இருக்கு, நீங்க பாக்குறீங்க. நீங்க இந்த இருக்கு இல்லையா, டேட்டா செட் சின்னோண்டா இருந்துச்சு. நீங்க இப்போ கவனிச்சு 3 ரோ 3 காலம் இருக்கு டேட்டா செட்டு. பட் ரியல் டேட்ல வந்து என்ன செய்யும், இவ்வளோ பெரிய டேட்டா செட் என்ன செய்யும், உங்களுக்கு பிரிச்சு வந்து ஆர்த்தோகோனல் டேட்டா செட்டாகவும் அப்பர் ட்ரையாங்குலர் டேட்டா செட் கொடுத்துரும். அதை நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, இதை நீங்க இப்படியே பார்க்க முடியாது. அவ்வளவு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் டயகனல்ல வந்து இப்படி போயிட்டு இருக்கும், மேல இருந்து கீழ வரைக்கும் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது.
அதனால என்ன செய்ய நம்ம வந்து ப்ரோக்ராம் வைஸ் செக் பண்றோம், ஆர்த்தோகோனல் செக் பண்ணி பார்க்கணும். இதான் பண்ண வேண்டியது. இது இல்லாம உங்களுக்கு ஒருபோதும் டேட்டா செட் வந்து அது வந்து கியூஆர் டிகம்போசிஸ் ஒரு நாளில பிரிச்சு கொடுத்துரும். ஏன் பிரிச்சுச்சு, என்ன பிரிச்சு உங்களுக்கு தெரியாது. இதான் அதுக்கு உள்ளாடி உள்ள அதனுடைய என்ன சொல்லுவாங்க வந்து மெஷின் லேர்னிங் என்ன தெரியணும், அந்த மேத்ஸ் பிஹைண்ட் இட்னு சொல்லுவாங்க. கரெக்டா வார்த்தையா பாரியது? சார் எஸ் அது மேத் சார். சரி, அது மேத் பிஹைண்ட் இட், மேத்தமெட்டிக்ஸ் பிஹைண்ட் இட். இந்த டேட்டா செட் வந்து உங்களுடைய மெஷின் லேர்னிங் வந்து எப்படி பிரிச்சுச்சு, என்ன மேத் இருக்குனாக்கா லினியர் அல்ஜிப்ரா கான்செப்டை பண்ணி தான் பிரிச்சிச்சு. இது தெரியலனாக்கா நீங்க ஒருபோதும் உங்களுக்கு உள்ளடி வந்து என்ன நடந்துச்சு, எப்படி ரெண்டு டேட்டா செட் வந்துச்சு, ஏன் செப்டி கொடுக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு. அப்புறம் கியூஆர் டிகம்போசிஷன் கொடுத்து உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு. ரைட், இப்போ பார்த்துட்டோம். இப்போ என்ன கொடுக்குது, இப்போ உங்களுக்கு வந்து அதனுடைய மேட்ரிக்ஸும் அதனுடைய இன்வர்ஸும் என்ன பண்ண டாட் பண்ணும்போது எனக்கு வந்து கொடுத்துட்டு எனக்கு. ஸோ என்ன பார்த்தாங்க வரது என்ன இருக்கணும், அது கட்டாயம் அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருக்கணும். என்ன ஐடென்டி மேட்ரிக்ஸ்னாக்க உங்களுக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். டயகனில் ஒன்று 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 தான் இதுவும் இருக்கக்கூடாது. அப்பர்லையும் லோயர்லையும் வேல்யூ சீரோஸ் இருக்கணும். இப்படி இருந்துச்சுனாக்க பேர் நம்மளுக்கு வந்து 4 ரூல் அப்ளை பண்ணி பார்த்துருந்தாங்க. முடிச்சிட்டோமா? அப்படி இருந்துச்சுனாக்க ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துச்சுனாக்க ஆமாம் இது ஆர்த்தோகோனல் சொல்லியாச்சு. இதுதான் அசல் விஷயம். புரியுதா? ரெண்டையும் செக் பண்ணி பார்க்கணும் நம்ம. செக் ஆமாப்பா கரெக்டாக கொடுத்துட்டுப்பா அப்படி என்ன பண்ண போகிறோம், முடிவுக்கு வந்துடுறோம். ஸோ நமக்கு முடிவு பண்ணியாச்சு, ஆமாம் இது ஆர்த்தோகோனல் தான் முடிவுக்கு வந்துச்சு. இதுதான் அசல் விஷயம். அதாவது கியூ அதனுடைய கியூ டிகம்போசிஷன் இருக்குல்ல, அது கொடுத்தது வந்து ஆமாம் அது வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் தான் அப்படி வந்தாச்சு நம்ம. இதுதான் அசல் விஷயம். 5 ரூல் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டோம். இந்த இருக்குது. ஸோ முடிச்சிட்டோமா? அப்புறம் இதை வந்து நம்ம இதை போட்டு காமிக்கிறேன், விஷுவலாக போட்டு காமிச்சிடலாம் நம்ம. சரி, இது விஷுவலாக போட்டு காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு காமிச்சிட்டோம். இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்ன உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து அது வந்து அதனுடைய ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கணும், ஸ்கொயராக இருக்கணும். அது பேர் வந்து யூனிட் வெக்டார்னு பேர். யூனிட்னாக்க ஒரு யூனிட் அர்த்தம் உங்களுக்கு. அது பேர் தான் உங்களுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸுக்கு வந்து இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. அது பேர் வந்து யூனிட் மேட்ரிக்ஸ்னு பேர். நீங்கள் 8 தான் சொன்னாப்புல இந்த இடத்துல யூனிட். அது பேர் வந்து சில பேர் வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் வாங்க, சில பேர் வந்து யூனிட் டயகனல் மேட்ரிக்ஸ் வாங்க. எனக்கு வந்து டயகனல்ல மட்டும்தான் வேல்யூ இருக்குதுனால அது பேர் யூனிட் பேர். யூனிட்னா ஒன்று, அந்த பேஸ் ஒன்று யூனிட், அதான் யூனிட் அர்த்தம். இதுதான் உங்களுக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆர்த்தோகோனல் ப்ரூவ் பண்ண முடியும். மெஷின் கொடுத்துரும், நமக்கு என்ன கொடுத்து தெரியாது உங்களுக்கு. அதை விட விஷயம் முக்கியமான விஷயம் பண்ண போறோம் நம்ம அடுத்தது. இதெல்லாம் தெரிஞ்சு முடிச்சிட்டோம். அப்ப அடுத்து பண்ண போறோம், போட்டு ப்ரூவ் பிடிச்சாச்சு. சரியா? சரி, எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஐடென்டி மேட்ரிக்ஸ் பார்த்து இது மட்டும் பெண்டிங் இருக்கு, இந்த அதையும் காமிச்சிடும் உங்கள்கிட்ட. இந்த இருக்குது. ஸோ 5 ரூல் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டோம் சார், முடிச்சாச்சு. இப்போ வந்து அது வந்து இப்போ ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் கொடுத்துச்சு இல்லை, அதனுடைய ஒவ்வொரு ரோவும் காலமும் எப்படி இருக்கணுமா, பர்பெண்டிகுலராக இருக்கணுமா. பர்பெண்டிகுலர்னாக்க நமக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து எழுத்து கண்டுக்காதீங்க, மேட்ரு புரிஞ்சுங்க. பர்பெண்டிகுலர் 90 டிகிரி தான் பர்பெண்டிகுலர்னாக்க. ஆமாம் சார், ஆமாம் சார். ஆமாம், இது வந்து என் கைது மோசமாக இருக்கும் கண்டுக்காதீங்க. ஸோ இது வந்து 90 டிகிரியாக இருக்கும். இதில் வந்து ட்ரிகோமெட்ரி கான்செப்ட், ஓகேவா, இப்படி இருக்கும். அதை வந்து காமிச்சிடும். 2 ரோ, அதாவது இங்கே கவனிச்சிங்க இப்போ. சரி, அதாவது அதனுடைய இண்டிவிஜுவல் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல் பர்பெண்டிகுலராக இருக்குமா. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு காலம் வந்து என்ன பண்ணும், ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்யும், பர்பெண்டிகுலர் இருக்கும். இதுக்கு வந்து இது வந்து ஆர்த்தோகோனல் பர்பெண்டிகுலர், மேலே உள்ளதுக்கு வந்து கீழே ஆர்த்தோகோனல் பர்பெண்டிகுலர் இருக்கும். அது எப்படி காமிச்சிடும் நம்ம, அதையும் காமிச்சிடும். அதை வந்து காமிக்கிறோம். மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம இந்த லாஜிக் தான் முக்கியமான விஷயம், கோடு கண்டுக்க வேண்டாம். சரிதானே? சரி, இது வந்து உங்களுக்கு வந்து மேட் பிளாட் தெரிஞ்சிருக்கணும், சீப்பான் தெரிஞ்சிருக்கணும். கிளாஸ் எடுத்திருக்கோம், ஆனாலும் வந்து நம்ம வந்து இது போட்டு காமிக்கிறோம் உங்கள்கிட்ட, வேற ஒன்றும் கிடையாது. ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸுக்கு ஓகேவா. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். நம்மளுடைய மேட்ரிக்ஸ் வந்து இதான் மேட்ரிக்ஸ். இதை நம்ம என்ன செக் பண்ணுறோம், ஆர்த்தோகோனலா இல்லையான்னு செக் பண்ணுறோம். 5 ரூல் பார்த்து முடிச்சிட்டோம். ஒவ்வொரு ரோ என்ன பண்ணுறோம்னாக்க ஒவ்வொரு ரோ எடுத்துக்கிட்டு 5 ரூல் வந்து சரியான செக் பண்ணி பார்த்தோம். நம்ம அந்த 5 ரூல் நமக்கு அப்ளிகேபிள் ஆகுதா இல்லையான்னு பார்த்தோம். 5 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஒன்று வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ரோ டிஸ்ட்ரிக்ட் காலத்தை எடுத்து என்ன பண்ணுறோம் வந்து டாட் ப்ராடக்ட் 0 வரதான் பார்த்தோம், வந்துச்சு.
அப்புறம் வந்து அதனுடைய நாம் கண்டுபிடிச்சு பார்த்தோம். அது வந்து 1 மோர் தென் 1 லெஸ் தென் 1 ஈக்குவல் 1 பார்த்தோம் வந்துச்சு. அப்புறம் டெட் வந்து டிட்டர்மினன்ட் வந்து -1 +1 ஆமா வந்துச்சு. அப்புறம் டிரான்ஸ்போஸ் அந்த அதனுடைய மேட்ரிக்ஸ் டேட்டா செட்டை எடுத்து அதை வந்து என்ன பண்ணி பார்த்தோம் நம்ம டிரான்ஸ்போஸ்லாம் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துச்சா பார்த்தோம். ரெண்டையும் நம்ம டாட் பண்ணி பார்க்கும்போது கொடுத்துச்சு. அதையும் பார்த்து முடிச்சோம். இப்போ வந்து அது வந்து இன்னொன்று என்ன இருக்கணும், அது வர ரிசல்ட் என்ன இருக்கணும் வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நமக்கு வந்து இருக்கணும். ஓகேவா, இருக்கணும். அதையும் வந்து ஆமா அது வந்து கொடுத்த ரிசல்ட் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா அப்படின்னு பார்த்தோம். அதையும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து அப்புறம் இருக்காங்க வந்து இப்போ அந்த இண்டிவிஜுவல் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலர் இருக்கணும்னு இருக்காங்க. இப்போ அதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம அது அப்படி இருக்கான்னு பார்க்க போகிறோம் நம்ம. சரி, ஸோ இது பார்க்கணும் நம்ம. இதெல்லாம் பார்க்கணும் நம்ம. டவுட்னா இப்போ கேட்டுங்க. நம்ம சீனியர்ஸ் தான் இருக்காங்க. நம்ம போய் நம்ம இன்னும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண முடியும் நம்ம. சரியா, இதான் சார் பார்க்க போகிறோம் நம்ம. என்ன அர்த்தம்னாக்க உங்களுக்கு வந்து அப்புறம் ஒவ்வொரு ரோ ஒவ்வொரு காலம் வந்து ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கணும். இந்த ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும் உங்களுக்கு வந்து அந்த இண்டிவிஜுவல் ரோ இண்டிவிஜுவல் காலம் வந்து ஆர்த்தோகனலாக இருக்கணும். அதாவது பர்பெண்டிகுலர் இருக்கணும். ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலர். ஒன்று வந்து கிடைமட்டமாக இருந்துச்சுன்னா நெடுமட்டமாக இருக்கணும். ஓகேவா, அது மட்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணும் வந்து உங்களுக்கு வந்து மியூச்சுவலி ஆர்த்தோகனலாக இருக்கணும். ஸோ நம்ம போட்டு வந்துருங்க. இது நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். இந்த வெக்டர் வந்து இதுக்கு வந்து 90 டிகிரி இதுக்கு இந்த இருக்குல்ல இது காமிக்கணும். இது வந்து இதுக்கு ஆர்த்தோகனலாக இருக்குது. ஒவ்வொன்று வெக்டாரும் இன்னொன்றுக்கு வந்து 90 டிகிரி வந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கு வந்து மியூச்சுவலாக வந்து ஆர்த்தோகனலாக இருக்கணும். ஓகேவா, இதை நம்ம வந்து இது வந்து ஒரு விஷுவலாக போட்டிருக்கோம். இந்த விஷுவலாக போடுறதுக்கு வந்து கோடு ஒன்று இருக்கு. அதான் நீங்க ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வேண்டாம். ஆனாலும் ஒவ்வொரு லைனுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். நம்ம ஒரு லைன் நம்ம வந்து நம்ம மேட் டாட் கிளாஸ் இருக்கும்போது இருக்கல மேட் கிளாஸ் அப்புறம் வந்து 3 எடுத்து நம்ம வந்து மேட் டாட் பார்த்தோம், சீபான் பார்த்தோம் நம்ம. ஓகேவா, அப்புறம் வந்து நம்ம மாயாவின்னு போட்டிருக்கோம். எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த விஷுவலைசேஷன் எடுத்துருக்கோம்ல அப்போ எல்லாம் போட்டு பார்த்துருக்கோம் நம்ம. சரியா, 3D போட்டு பார்த்துருக்கோம், 2D போட்டு பார்த்துருக்கோம், மாயாவி யூஸ் பார்த்துருக்கோம், எல்லாம் போட்டு பார்த்துருக்கோம். ஸோ இது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஒன்றுக்கு ஒன்று வந்து மியூச்சுவலி என்ன பண்ணுவது ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் மியூச்சுவலி ஆர்த்தோகனல். ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இதாக இருக்கும். மியூச்சுவலாக வந்து என்ன ஆர்த்தோகனலாக இருக்கணும். அதான் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். 90 டிகிரியாக இருக்கும். சரியா, ரைட். இவ்வளோ தான் சார் விஷயம். அப்போ என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நம்ம கொடுத்த மேட்ரிக்ஸ் வந்து அதாவது நம்ம QR டீகம்போசிஷன் மூலம் நமக்கு வந்து மெஷின் கொடுத்தது வந்து 2 டேட்டா செட் பிரித்து கொடுத்துச்சு. அது கட்டாயமாக ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் தான். அந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ் இப்போ ஆர்த்தோகனல் தான். ஓகேவா, சரி. ஆர்த்தோகனல் பிரிச்சு கொடுத்துடல. இப்போ நமக்கு என்ன ஆர்த்தோகனல் கொடுத்த வாசி நமக்கு என்ன பிளஸ் மைனஸ்னு முதல்ல அடுத்து பார்க்க போறோம் நம்ம. இப்போ புரிஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி போறோம். இதான் உங்களுக்கு QR டீகம்போசிஷன். LU டீகம்போசிஷன் முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம் இப்போ QR டீகம்போசிஷன் மறுபடியும் என்ன படிச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து திருப்பி ஒர்க்கு போங்க. ஜஸ்ட் ஒர்க்கை மறந்துடுவோம், படிச்சுட்டு இருப்போம். என்ன பண்ண படிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஒரு காம்போசிஷன் நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுக்கு டீகம்போசிஷன் பார்த்தோம். டீகம்போசிஷன் பெரிய நம்பரை வந்து நம்ம குட்டி குட்டியாக உடச்சி வந்து அதை சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் பிரித்து ஜெயிக்கிறதும்பாங்க. ஸோ பெரிய வெற்றியை வந்து நோக்கி கொஞ்சமாக என்ன பண்ணுறது பிரித்து ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா மேனேஜ்மெண்ட்டில். அது மாதிரி என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து 3ஆக பிரிச்சுக்கிட்டோம் நம்பரை. அப்புறம் வந்து 800க்கு வந்து பிஸ்னஸ் சார்ஜுக்கு அப்ளை பண்ணோம், 40க்கு வந்து பிஸ்னஸ் சார்ஜுக்கு அப்ளை பண்ணோம். அப்புறம் இப்படி பண்ணோம். இது வந்து டீகம்போசிஷன். அப்புறம் வந்து பெரிய மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷனாக வந்து இன்னொரு பேர் வந்து மேட்ரிக்ஸ் ஃபேக்டரைசேஷன் பேர். மேட்ரிக்ஸ் ஃபேக்டரைசேஷனாக பிரேக்கிங் டவுன் எ மேட்ரிக்ஸ் சிம்பிளராக பண்ணுறது, மல்டிபிளாக பிரிக்கிறது, ஒரு பெரிய மேட்ரிக்ஸை பிரிக்கிறது உங்களுக்கு. ஏன் சார் பிரிக்கிறோம் பார்த்தோம். ஏன் பிரிக்கிறோம் நம்ம எல்லாம் போட்டோம். ஏன் டீகம்போசிஷன் பண்ணுறோன்னு போட்டுருக்கோம். ரைட். அப்புறம் வந்து 5 வகையான மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன். இது இல்லாமல் நீங்கள் ஒரே ஒரு டேட்டா செட் கூட போட முடியாது. திருப்பி சொல்கிறோம். பாரிலாம் ரியல் டைம் ஒர்க் பண்ணுறதா இருக்காரு. இந்த 5 டீகம்போசிஷன் குறைஞ்சபட்சம் தெரியாமல் நீங்கள் ஒருபோதும் ஒரே ஒரு லினியர் அல்ஜிப்ரா அந்த மெஷின் லேர்னிங்ல போய் ஒரே ஒரு அல்காரிதம் கூட போடக்கூடாது. சரியா, ஓகே, பண்ணக்கூடாது. ரைட். நம்ம LU பார்த்து முடிச்சிட்டோம், லோயர் அப்பர் ட்ரையாங்கிள் பார்த்து முடிச்சோம், கியூஆர் பார்த்து முடிச்சோம். உங்களுக்கு அப்புறம் சரியா, உங்களுக்கு என்ன காமிக்காம இருக்கு அப்படின்னாக்க இந்த கியூஆர் டீகம்போசிஷன் வந்து இன்னும் காமிக்காம இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்றதுனாக்க கியூஆர் டீகம்போசிஷன் இந்த டேட்டா செட் 2ஆ பிரிக்கும். ஒன்று வந்து ஆர்த்தோகோனல் டேட்டா செட்டாகவும் இன்னொன்று வந்து அப்பர் ட்ரையாங்கிளாக பிரிக்கணும்னு சொல்றதுக்கு நம்ம. சரியா, ஆர்த்தோகோனல் டேட்டா செட்டாகும் மேட்ரிக்ஸ் டேட்டா செட் ஞாபகம் வச்சுங்க.
இங்கே தான் மேட்ரிக்ஸ் சொல்கிறோம். ரியல் பேர் டேட்டா செட். ஓகேவா? சரி. ஆர்த்தோகோனல் டேட்டா செட்டாகவும் அப்பர் ட்ரையாங்கிள் டேட்டா செட்டும் பிரிக்கணும்னு சொல்லிருக்கு உங்களுக்கு. ஓகே, அதையும் போட்டு பார்க்க போகிறோம். டவுட் இல்லையில? ஒரு ஆர்த்தோகோனல் டேட்டா செட்டா இல்லை என்னென்ன இருக்கணும் அப்படின்னாக்க இந்த கூட ப்ராப்பர்ட்டி வந்து இந்த 6 ப்ராப்பர்ட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் பேரு. இல்லைன்னா அது கிடையாது. வேற மேட்ரிக்ஸ் இது பார்த்தோம் இல்லையா, வேற மேட்ரிக்ஸ் இருக்கலாம், சொல்ல முடியாது. நமக்கு வந்து 29 மேட்ரிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த 29 மேட்ரிக்ஸ்ல எதனா இருக்கலாம். ஓகேவா? 29 மேட்ரிக்ஸ் பார்த்தோம். நம்ம சிமெட்ரிக் இருக்கலாம், ஸ்கியூமெட்ரிக் இருக்கலாம், என்னென்ன இருக்கலாம். ஸோ கட்டாயம் என்ன பண்ண முடியாது, வந்து ஆர்த்தோகோனலா இருக்க முடியாது. சரியா? இதுதான் சார் விஷயம் உங்களுக்கு. பார்த்தோம். ஓகே, ஆர்த்தோகோனல் டவுட் இல்லை உங்களுக்கு. அது நம்ம வந்து ஆர்த்தோகோனல் படிக்கல, கியூஆர் டீகம்போசிஷன் படிச்சுட்டு இருக்கோம். அந்த கியூஆர் மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் வந்து ரெண்டா பிரிக்கும் உங்களுடைய டேட்டா செட்டை. ஒன்று வந்து ஆர்த்தோகோனல் டேட்டா செட்டை பிரிக்கும், இன்னொன்று வந்து அப்பர் ட்ரையாங்கிளை பிரிக்கும்னு சொல்லிருக்கோம் உங்களுக்கு. அதுக்கு இப்போ அது வந்து ஆர்த்தோகோனல் டேட்டா செட்டை பிரிச்சிச்சுனாக்க அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். 6 ரூல்ஸ் ஒபே பண்ண மட்டும்தான் அது என்ன செய்யும் உங்களுக்கு வந்து அது வந்து அது ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ், ஆர்த்தோகோனல் டேட்டா செட்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிருக்கோம். இதுதான் சார் விஷயம். இது வந்து நம்ம இது போட்டு பார்த்துட்டோம், முடிச்சாச்சு. இப்போ வந்து இப்போ பார்த்துட்டோம். இப்போ ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தோம். இந்த இந்த காலம் ரோ எப்படி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலி ஆர்த்தோகோனல் பார்த்தோம், செங்குத்துன்னு பார்த்தோம். நாம் வந்து ஒன்று பார்த்தோம். இன்வெர்ஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து என்ன பண்ணுறது, ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்து பார்த்தோம். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் பார்த்தோம். டெட்டு வந்து டிட்டர்மினன்ட் -1 +1 பார்த்தோம். அப்புறம் வந்து ப்ரெசர்வேஷன் ஆஃப் லென்த் அண்ட் ஆங்கிள்ஸ் முக்கியமான விஷயம். அப்புறம் அதனுடைய லென்த்தை வந்து ப்ரெசர்வ் பண்ணி வைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பிரிண்டி வந்து நம்ம இமேஜ் ப்ராசஸ்லாம் பண்ணோம்ல, அப்போலாம் முக்கியமாக தேவைப்படும். எல்லாமே அதெல்லாம் முக்கியமாக தேவைப்படும். இப்பயே படித்து வச்சுங்க. எல்லாம் ரியல் டைத்தில் வந்து இதே இன்ஃபர்மேஷனை இதே டேட்டா செட்டை எடுத்து ஒரு இமேஜ் என்ன செய்யணும், நம்ம வந்து மேட்ரிக்ஸாக மாற்றுவோம். ஒரு பெரிய இமேஜ் இருக்குல்ல, பாரியோடைய படத்தை இமேஜ் இருக்குல்ல, அதை மேட்ரிக்ஸாக மாற்றுவோம். மாற்றி இமேஜ் ப்ராசஸிங் பண்ணுவோம். அப்போ அப்படியே நம்ம ரியல் டைத்தை பண்ணும்போது உங்களுக்கு ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னா என்ன, அப்புறம் வந்து கியூஆர் டீகம்போசிஷனா என்ன அப்படி ஞாபகத்துக்கு வரணும் உங்களுக்கு. சரியா? ரைட், இதுதான் சார் விஷயம். ரைட். அப்புறம் இப்போ நான் சொன்னல உங்களுக்கு என்ன பண்ண சொன்ன, உங்களுக்கு வந்து இது வந்து இந்த அப்புறம் இந்த ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்ன்னு செக் பண்ணுறதுக்கு வந்து அதோட மேட்ரிக்ஸையும் அதனுடைய டிரான்ஸ்போஸையும் டாட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு சொல்றதுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. ஓகேவா? அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும் உங்களுக்கு, ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குன்னு சொன்னோம் உங்களுக்கு வந்து. ஓகேவா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குன்னு சொன்னோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு சொன்னவங்களுக்கு அப்புறம் வந்து டயகனல்ல வந்து கட்டாயம் 1 1 1 தான் இருக்கணும், எதுவும் இருக்கக்கூடாது. அப்பர் ட்ரையாங்கிள் வந்து 0 0 தான் இருக்கணும், லோயர் 0 0 தான் இருக்கணும் உங்களுக்கு. சரிதானே? இது இன்னொரு பேர் என்ன சொன்னவங்களுக்கு வந்து யூனிட் வெக்டார்னு சொன்னோம். ஏன்னாக்கு வந்து 1 இருக்கிற வாசி. ஓகேவா? அது நம்ம எப்பவுமே யூனிட்டா 1 அர்த்தம், பேஸ் யூனிட்டா தான் 1. இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, டயகனல் யூனிட்பாங்க. ஏன்னா டயகனல் மட்டும் தான் 1 இருக்கிற வாசி, டயகனல் யூனிட்னு சொல்லுவாங்க. அதை சில பேர் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் பாங்க, சில பேர் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஏன் எல்லாம் சொல்றாங்க இப்போ தெரியும் உங்களுக்கு. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லியாச்சு, யூனிட் மேட்ரிக்ஸ்னா 1 1 இருக்குது சொல்லியாச்சு. அப்புறம் வந்து டயகனல் யூனிட்னாக்கா டயகனல் மட்டும் வேல்யூஸ் இருக்குது அது சொல்லியாச்சு உங்களுக்கு. அப்புறம் அப்போ இன்னும் என்ன சொன்னாங்க, அதை மல்டிப்ளிகேட்டிவ் யூனிட்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் சார் பார்த்துருவோம், அது பேர் நம்மளுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ். நம்ம ஏன் எடுத்துட்டு இருக்கோம், நம்ம வந்து கியூஆர் டீகம்போசிஷன் பார்த்துட்டு இருக்கோம். கியூஆர் டீகம்போசிஷன் வந்து டேட்டா செட் ரெண்டா பிரிக்கும். ஒன்று வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ், ஆர்த்தோகோனல் டேட்டா செட்டை கொடுக்கும். இன்னொன்று வந்து அப்பர் ட்ரையாங்கிள் கொடுக்கும். நம்ம கொடுக்கறது வந்து அந்த கியூஆர் டீகம்போசிஷன் கொடுத்த டேட்டா செட் வந்து ஆர்த்தோகோனலா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், 6 ரூல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தவங்களுக்கு அப்புறம் கடைசி என்ன சொன்னிச்சு உங்களுக்கு வந்து அதனுடைய மேட்ரிக்ஸும் அதனுடைய இன்வெர்ஸையும் டாட் பண்ணாக்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிதுன்னு சொன்னிச்சு உங்களுக்கு. அது நம்ம என்ன பண்ண போறோம், அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸான்னு செக் பண்றோம். அப்போ நமக்கு என்ன தெரியணும், அது கொடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸான்னு தெரியணும். ஓகே, அது பார்ப்போம் என்னன்னு ஜஸ்ட் அதை பார்த்துருவோம். முதல்ல இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து என்ன சார் அர்த்தம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு. சரி, இந்த மேத்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம், ஐடென்டிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்க, இந்த டேட்டா செட் இருக்குல்ல, இதை வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்றீங்க சார், 2ஆல மல்டிப்ளை பண்றீங்க. இதான் உங்களுடைய பேங்க் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இதை நீங்க வந்து 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க. ஏதோ ஒரு பிசினஸ் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணும்போது இந்த டேட்டா மாறக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க. ஒரு பிசினஸ் ஆப்ரேட் பண்றீங்க, அது எப்படி மாறாம இருக்கும். நேற்று நீங்க 10 டேட்டா ஒன்று இருக்குது, நீங்க வந்து ஒரு 5ஆல மல்டிப்ளை பண்ணாக்க அது 50 மாறி வரும், 2ஆல பண்ணாக்க 20 மாறி வரும், 2.5 25 மாறி வரும். ஆனாலும் பிசினஸ் லாஜிக் அப்ளை பண்ணப்பட்ட பிறகும்
உங்க டேட்டா செட் மாறக்கூடாது, அதாவது பிசினஸ் லாஜிக் அப்ளை பண்ணணும், ஆனால் டேட்டா மாறக்கூடாது. அது எப்படி பாசிபிள்? அப்படி மாறாம இருந்துச்சுனாக்க அதுக்கு வந்து பேர் கொடுத்துருக்காங்க. எப்படி மாறாம இருக்கும், எந்தெந்த கண்டிஷன்ல மாறாம இருக்கும் பார்க்க போறோம் நம்ம. சரியா? சம்டைம்ஸ் என்ன பண்ண போறோம், கட்டாயம் டேட்டா செட் ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். ஆனா அதனுடைய மீனிங் மாறக்கூடாது, டேட்டா மாறக்கூடாது உங்களுக்கு. சரிதானே? இப்ப ஒரு இது மேத்தமெட்டிக்கல் பொறுத்தவரைக்கும் பாருங்க. ஐடென்டிட்டி இஸ் a mathematical quantity when operated with some quantity leaves the same quantity. ஓகேவா? என்கிட்ட வந்து இப்போ வந்து பாரி எனக்கு வந்து ஒரு 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 லிட்டர் ஒரு கிலோ அரிசி கொடுத்துக்கிறாரு. நான் அதோட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் என்னன்னாக்க வந்து எத்தனை கிராம் ஆட் பண்ணாக்க அது வந்து திருப்பி ஒரு கிலோ இருக்கும். எனக்கு இப்போ ஒரு கிலோ அரிசி கொடுத்துட்டாரு. நான் இன்னொரு சம் கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண பிறகு எனக்கு பாரி எவ்வளோ அரிசி கொடுத்தாரோ அப்படியே அதே அளவு இருக்கணும். எவ்வளோ கிராம் ஆட் பண்ணால் அப்படியே இருக்கும்? ஒண்ணுமே ஆட் பண்ணக்கூடாது. ஜீரோ ஆட் பண்றேன், ஜீரோ ஆட் பண்றேன். Zero. ஓகேவா? ஜீரோ ஆட் பண்றேன். ஓகேவா? அதான் ஆப்ரேஷன். அது ஒன்று இருக்கும். ஓகேவா? ஒன்று. ரெண்டு வகையான ஐடென்டிட்டி இருக்குது. ஒன்று வந்து அடிக்டிவ் ஐடென்டிட்டி ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இருக்குது. அதான் போட்டிருப்பாங்க. சரிதானே? பேர் வந்து எங்க பார்த்தோம் ஐடென்டிட்டி, எங்க பார்த்தோம், எங்க சார் ஐடென்டிட்டி எங்க இருக்குது? 8 நினைக்கிறேன் சார், 8 நினைக்கிறேன். 8 இருக்குல்லையா? மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இதுக்கு ஏன் சார் அர்த்தம்? அதை வந்து ரியல் டைம் பண்ணி பார்த்துருவோம் உங்களுக்கு. சரியா? இப்போ புரியுமா உங்களுக்கு? இப்போ மேத்தமெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னாக்க வந்து இப்போ பிஃபோர் கோயிங் டு லேர்ன் வாட் இஸ் அன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், லெட் அஸ் ரீகால் த மீனிங் ஆஃப் ஐடென்டிட்டி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். அது ஒரு வேல்யூ, அது ஒரு குவான்டிட்டி. அதை வந்து அதை ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அதே வேல்யூ இருக்க போகுது. எப்படி பார்க்க போகிறோம் உங்களுக்கு? முதல்ல உங்களுக்கு தெரியும், இதான் உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். குழப்பம் கிடையாது உங்களுக்கு. அப்புறம் ஏன் டயகனலில் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து அப்பர்லையும் அப்பர் ட்ரையாங்குலர் வார்த்தை ஜாக்கிரதை நீங்கள் படிக்கும்போது ஞாபகம் வச்சுங்க. ஒரு மேட்ரிக்ஸும் படிக்கக்கூடாது. இது ஒரு மேட்ரிக்ஸ் பார்த்தோம். டயகனல் வேல்யூஸ் வந்து யூனிட்டாக இருக்குது, ஒன்றா இருக்குது. அப்பர் ட்ரையாங்குலரையும் லோயர் ட்ரையாங்குலரையும் இப்படி தான் படிக்கணும். ஓகேவா? இதை என்ன செய்வாங்க, இதான் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்காங்க. நொட்டேஷன் வந்து ஐ. இன்னைக்கு சர்மா மேடம் வந்து லினியர் அல்ஜிப்ராவில் யூஸ் பண்ண நொட்டேஷனாக போட்டிருந்தாங்க. ஞாபகம் வச்சு. ஐயனாக்க என்ன அர்த்தம் உங்களுக்கு? வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஐயன்னு சொல்லுவாங்க. இப்போ சரியானா? இந்த எல்லாத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இது ஐ கீழே போட்டு இது வந்து சப்ஸ்கிரிப்ட் போடுவாங்க. என்னன்னு இப்படி போட்டு வச்சுனாக்க பேர் என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு பேரு. இதை என்ன செய்வாங்க, I3 3 ரோ 3 காலம் உங்களுக்கு. அப்படிலாம் போட முடியும். இந்த இடத்துல I3ன்னு போட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல I3. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். I3, IN, IE இந்த ரொட்டேஷன் இருந்தாக்க பேர் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்டாங்கனாக்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னாக்க உங்களுக்கு 2 நிமிஷம் டெக்னிக்கலாக பேச தெரியணும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்பர் ட்ரையாங்கிளையும் லோயர் ட்ரையாங்கிளையும் 0 தான் இருக்கும். அதனுடைய டயகனல் வேல்யூஸ் 1 1 1 இருக்கும். அது வந்து 2 வகையான ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அடிக்டிவ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. அதை ஏன் நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக் ஏன் சொல்கிறோம்னாக்க, ஒரு வேல்யூ அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம்னாக்க அதே வேல்யூ இருக்கணும். அப்படி 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் கரெக்டாக சொல்ல தெரியணும். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ அதுக்கு நொட்டேஷன் ஒன்று இருக்குது. நொட்டேஷன் ஐன்னு பேர். என்ன செய்யணும்னாக்க ஐன்னு கொடுத்து சப்ஸ்கிரிப்ட் எண்ணு கொடுப்பாங்க. ஓகேவா? இல்லைனாக்கா I3 கொடுத்தாக்க 3/3 அர்த்தம். I4னாக்க 4/4 அர்த்தம். 4 ரூ இன்னொரு காலம் அர்த்தம். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே. நம்ம எல்லாம் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஒன்று கூட பெண்டிங் இல்லை. அது இன்னும் பேலன்ஸ் கவர் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு இதை பண்ணி பார்த்துருவோம். என்ன பார்த்தோம் உங்களுக்கு? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது. அதனுடைய பிரின்சிபல் டயகனல் வந்து ஒன்று இருக்கு. பிரின்சிபல் டயகனல் பேர். ஏன் சார் பிரின்சிபல் டயகனல் சொல்றேன் உங்கள்கிட்ட? ஓகேவா? இது பாருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன சொன்னோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கணும், அப்பர் ட்ரையாங்கிள் 0, லோயர் ட்ரையாங்கிள் 0. அப்புறம் வந்து டயகனல் வந்து என்ன இருக்கணும், 1 இருக்குமா? அது டயகனல் கிடையாது, பிரின்சிபல் டயகனல் இருக்காங்க. கேர்ஃபுல்லாக கவனிச்சுங்க. பிரின்சிபல் டயகனல் 2 வகை டயகனல் இருக்கு. இப்போ ஏன்னு சொல்றாங்க பாருங்க. இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு வந்து பிரின்சிபல் டயகனல். இது வந்து பிரின்சிபல் டயகனல். இங்கே ஒரு டயகனல் இருக்கும், இது கிடையாது. இதுங்க இது கிடையாது. இந்த 0 இது கிடையாது. ஏன்? பிரின்சிபல் டயகனல் தான் 1 1 இருக்கணும். இதுவும் டயகனல் தான். இது என்ன பண்றோம் நம்ம வந்து வச்சுக்க, டாப் லெஃப்ட்ல இருந்து பாட்டம் ரைட். இதுதான் கரெக்டா புக்ல போட்டிருக்காங்க. நான் படிச்சேன். ஓகேவா? அந்த வார்த்தை கரெக்டா போட்டிருக்காங்க. எப்படி அர்த்தமாகுது? என்ன வாங்குறது? டாப் லெஃப்ட். இந்த பாருங்க, டாப் லெஃப்ட்ல இருந்து பாட்டம் ரைட்டா. அது பேர் தான் உங்களுக்கு பிரின்சிபல் டயகனலுக்கு. எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னாக்க வந்து டாப் லெஃப்ட் இருந்தா டாப் லெஃப்ட் லெஃப்ட் இருந்தா இருக்கு மேல, டாப் லெஃப்ட்ல இருந்து பாட்டம் ரைட். அதுதான் உங்களுக்கு பிரின்சிபல் டயகனல். இது கிடையாது. இது டயகனல் தான் ஆக்சுவலாவே. இது கிடையாது. சரியா? ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் இங்க வந்து இங்க 1 இருக்குது, 1 1 இருந்துச்சுனாக்கா அது என்ன? அது பேர் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்ல.
அது முக்கியமான விஷயம். ஓகேவா? சப்போஸ் நமக்கு வந்து இப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 0 1 கையெழுத்து கண்டுக்காதீங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து இப்போ 0 1 0 1 0 0 இங்கே பாருங்க. இப்போ எல்லாம் 0 ஆகிட்டு உங்களுக்கு இல்லையா? இங்கே பாருங்க, இது வந்து இது 1 1 இருக்கு பாருங்க. இது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் இல்லை. ஓகேவா? நமக்கு என்ன வேணும் உங்களுக்கு? பிரின்சிபல் டயகனல் எனக்கு டாப் பாட்டம் டு டாப் 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 இருக்கு இல்லையா, டாப் லெஃப்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பாட்டம் ரைட் இந்த இருக்கு இல்லையா, அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேல்யூ. இது கிடையாது. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் கேட்பானுங்க. ஆமாம், இது பார்க்கறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐடென்டி மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா 3,3 இருக்குது, ரெக்டாங்குலர் இருக்குது, கரெக்டாக டயகனல் 1 1 இருக்குது, அப்பர் ட்ரையாங்கிளும் லோயர் ட்ரையாங்கிளும் 0 0 இருக்குது. ஆமாம், அஃப்கோர்ஸ் இது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ். நோ, இட் இஸ் நாட். ஓகேவா? சரி, அவ்வளோதான் விஷயம். நான் இது பாயிண்ட் மிஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே, எல்லாம் கவர் பண்ணிட்டோம். அப்புறம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது நம்ம வந்து ரியல் டைத்தில் வந்து எப்படி கோடு உண்டாக்குறது, ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் நம்ம வந்து பைத்தான் மூலம் எப்படி உண்டாக்குறது பார்த்துக்கணும். நம்ம ஏதாச்சும் மெத்தட் இருக்குதா, பை டிஃபால்ட்டாக மெத்தட்லாம் இருக்கா நம்ம பண்ணிக்கலாம். சரி, புதுசாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் டவுட்னா பையன் கேட்டுங்க, வைக்கப்படாதீங்க. தமிழே கேளுங்க, ஃபீல் ஃப்ரீ. நம்ம குரூப்பில் ப்ளஸ்ஸே வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, உடனே ஆன்சர் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ புரியலனாக்கா ஷர்மா மேடம் சொல்லுவாங்க, பாரி சொல்லுவாங்க. அது மாதிரி அதை பார்த்து சரி, ரொம்ப சிம்பிள் சார், ஒன்றுமே கிடையாது சார். நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம்? ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறோம். அதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட் நம்பையில் உள்ள மெத்தடு கொடுத்துட்டு நீங்கள் ப்ராக்கெட்டில் போய் நான் என்ன சொல்கிறேன், எப்போதுமே நீங்கள் வந்து மெத்தட் டிக்ளேர் பண்ணோடைய மெனக்கெட்டு போய் மேலே வச்சு பார்க்கணும், மவுஸ் பண்ணி பார்க்கணும். இது இன்டெலிஜென்ஸ் வருவங்களுக்கு அப்புறம் அது என்னென்ன எடுத்துக்கும், அந்த மெத்தட் வந்து அது இண்டிஜ் எடுத்துக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதை போய் பாருங்கள் என்னென்ன இருக்குது, பாராமீட்டர் என்னென்ன எடுத்துக்கும், ரிட்டர்ன் என்ன பண்ணும், முக்கியமான விஷயம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணும், இது மெத்தட் ப்ரீபில்ட் மெத்தட் எதை ரிட்டர்ன் பண்ணணும்னு தெரியணும். புதுசாக உள்ளவங்க ஞாபகம் வச்சுங்க. இருங்க, நான் திரும்பி கொடுத்துட்டேன். திரும்பி நான் என்ன பண்ண உங்களுக்கு வந்து ஒரு 3,3 கொடுக்கும் உங்களுக்கு. இந்த 3/3 ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு. அப்புறம் சரியா, அப்படி இவ்வளோ ஆன்சர் உங்களுக்கு. சரியா? அப்புறம் பாருங்க, இது கொடுத்துட்டா எனக்கு என்ன கேட்டேன், எனக்கு வந்து 0 மேட்ரிக்ஸ் வேணும். 0 மேட்ரிக்ஸ் தேவை. எனக்கு என்ன இருக்குது, இந்த இருக்குது. எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து அப்புறம் திரும்ப ஒரு 0 மேட்ரிக்ஸ் கொடுக்குது. இந்த என்ன பண்ணுற பாருங்க, என்பி டாட் ஜீரோஸ்னாக்க என்ன வேணும் சொல்றது பாருங்க. வெறும் 0 0 0 என்ன பண்ண ஒரு வெக்டர் கொடுக்குங்க இந்த. ஓகே, கொடுத்துட்டுதா இதை என்ன பண்ணுறேன், ரீஷேப் பண்ணி மேட்ரிக்ஸை மாற்றுறேன். சரிங்களா? ரீஷேப் பண்ணி 3,3 மாற்றுறேன். அதாவது இந்த 9 0 என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து 3/3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இருக்கு கொடுத்துட்டு இதையும் ஆட் பண்ணுறேன் அனுப்புகிறோம். ஓகேவா? ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் என்னுடைய 0 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணுறேன். அது எனக்கு வந்து பாரி வந்து 1 கிலோ அரிசி கொடுத்தாரு, அதோட 0 கிராம் ஆட் பண்ணுறேன். இந்த ஆட் பண்ணுறேன். அப்போதான் எனக்கு என்ன கிடைக்கும் வந்து, அது என்ன அர்த்தம், மேத்தமெட்டிக்ல என்ன படிச்சோம், ஐடென்டி மேட்ரிக்ஸ்னாக்க ஒரு இதோட என்ன பண்றோம், ஒரு வேல்யூவை வந்து ஆட் பண்ணும்போது அந்த என்ன மாறக்கூடாது. அப்படி இருந்தாக்க அது பேர் தான் என்ன, உங்களுக்கு பேர் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் படிச்சோம். இந்த பாருங்க, நான் வந்து 0 கிராம் அரிசி ஆட் பண்ணிட்டேன். சேம் வந்துட்டு எனக்கு ஆட் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் அண்ட் 0 பிரிங்ஸ் பேக் த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். நிச்சயமா நம்மளா போட்டு இங்கிலீஷ் போட்டுருவோம், புரிதல் போட்டுருங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது பேர் வந்து இந்த பாருங்க, திருப்பி கவனிப்ப. Identity is a mathematical quantity which when operated with some quantity leaves the same quantity. சரிதான்? அப்புறம் நம்ம வந்து அடிஷன் பண்ணி பார்த்தோம். ஓகேவா? அடிஷன் பண்ணி பார்த்தோம். இது பேர் என்ன, உங்களுக்கு வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இன்னொன்று இருக்குது, இது சொல்லுவாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்க, மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைனாக்கா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி சொல்லுவாங்க. 2 வார்த்தையாக போட்டிருக்கனாக்க நீ குழப்பக்கூடாது. ஒவ்வொரு புக்லேயும் வேற மாதிரி போட்டிருப்பாங்க. எல்லா டேர்மும் தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் என்ன ஆகும்னா பிரச்சனை, இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நான் என்ன எதிர்பார்ப்பேனாக்க வந்து நான் வந்து மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டின்னு எதிர்பார்ப்பேன். நீங்கள் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவீங்க, எனக்கு தெரியாது எக்ஸ்ட்ரா அப்படி வார்த்தை இருக்குன்னு. இப்போ நான் நினச்சிப்பேன்னா இங்கே தப்பு நினச்சிப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த வார்த்தை கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்டர்வியூ பண்ணும்போது உங்களுக்கு. சரியா? ரைட். இது பண்ணி பார்த்துட்டாங்க. இது பார்த்தோம். இப்போ அப்புறம் அடுத்த போட்டு பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது இதான் விஷயம். இதான் விஷயம். நம்ம இதை ஒன்னால பண்ணி பார்த்தோம்னாக்க சேமா இருக்க போகுது சார். மல்டிபிளைஸ் பண்ணி பார்த்தாக்க உங்களுக்கு புரிஞ்சுட்டவங்களுக்கு அப்புறம் இது பண்ணி பார்த்தோம். அதுக்கு அப்போ அடுத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், நம்ம வந்து கியூஆர் டீகம்போசிஷன் பார்த்துட்டு இருக்கோம். கியூஆர் டீகம்போசிஷன் வந்து ஒரு ஆர்த்தோகோனல்
டேட்டா செட்டையும் ஒரு அப்பர் ட்ரையாங்கிளையும் கொடுக்கும். நமக்கு என்ன பார்க்குறோம், அந்த பிஆர் டீகம்போசிஷன் டேட்டா செட்டு வந்து அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனலான்னு தெரியறதுக்கு வந்து 6 ரூல்ஸ் பார்த்தோம். அதை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். கடைசி ரூல்ஸ் என்ன பார்த்தோம் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பார்த்தோம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் என்ன பார்த்துட்டு இருந்தோம் நம்ம இப்போ. அதுதான் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அடிட்டிவ் ஐடென்டிட்டி, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டிலாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. அதான் பார்க்குறோம் நம்ம. ஓகேவா? ஏன் உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பார்க்குறீங்கன்னு தெரியணும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கும் ஆர்த்தோகனலுக்கும் லிங்க் இருக்குது. ஆர்த்தோகனலுக்கும் பிஆர் டீகம்போசிஷன் லிங்க் இருக்குது. அது மாதிரி நீங்கள் பால் பிடிச்சி கொண்டு போகணும், வரிசையாக கொண்டு போகணும். பேசும்போது நீங்கள் பிஆர் டீகம்போஸ் பற்றி பேசும்போது வால் பிடிச்சி வரிசையாக கொண்டு போனீங்க. ஓகேவா? அந்த சொல்கிறேன். ஒரு நம்ம மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸில் உள்ள மேட்ரிக்ஸுக்கும் டேட்டாஸ் மேட்ரிக்ஸ் டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது சொல்லிடுறோம் உங்களுக்கு. அப்புறம் நம்ம வந்து நம்ம என்ன செய்வோம்னாக்க வந்து மேக்ஸில் வந்து இண்டெக்ஸ் வந்து 0 ஆரம்பிக்கும். A0 ஆரம்பிக்கும். இங்கே நம்ம இப்படி ஆரம்பிக்க மாட்டோம். இது வந்து சப்ஸ்கிரிப்ட்னு பேர். இது வந்து ரோஸு அண்ட் காலம்ஸ். ஓகே, ரோஸ் அண்ட் காலம்ஸ். A11, A12, A13 இப்படி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும் இருக்கு. சரியா? இப்படிதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும். இது வந்து M/N மேட்ரிக்ஸ் பாங்க. எம்னாக்க ரோ, என்ன காலம்னு அர்த்தம் உனக்கு. சரியா? M/N இது பேர் வந்து இது நம்ம இதில் சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க, M × X MX லோயர் கேஸ். இப்போ அடுத்து பண்ண போகிறேன். நம்ம வந்து இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து அடிட்டிவ் பார்த்தோம். பாரி பொருள் அரைச்சி கொடுத்தாரு, அதில் 0 கிராம் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து மறுபடியும் அதே வேலை இருந்துச்சு. ஸோ அது வந்து மேத்ஸ் பிரகாரம் மேத்ஸில் வந்து என்ன ஐடென்டிட்டி அப்படின்னா பார்த்தோம் நம்ம. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் பார்க்க போகிறோம். ஓகேவா? மல்டிப்ளிகேட்டிவ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் சொல்லுங்கள். சம்டைம்ஸ் நான் ஃபாஸ்ட்டாக போவேன், சொல்லுவாங்க என்கிட்ட. அது மாதிரி தான் சொல்லுங்கள். ரைட் சார். ஒன்றா போயிடும். நம்ம மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். நம்ம இதில் ஏ ரேஞ்சு மெத்தட் ஒன்று இருக்குது, அது மூலம் பண்ணிக்கிட்டேன். ஏ ரேஞ்சு மெத்தட் என்ன பண்ணணும் ரொம்ப விளக்கமாக நடத்திருக்கோம், அதை பார்த்துங்க. அதை ரீஷேப் பண்ணி அதை ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுக்கிட்டேன். இந்த மேட்ரிக்ஸ் 1 2 3 4 மேட்ரிக்ஸ் வச்சுக்கிட்டேன். கிரியேட் பண்ணியாச்சு. சரியா? அப்போ என்ன பண்ணுறான்னு ஒரு நல்ல மெத்தடை கவனிச்சுங்க. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் உண்டாக்குறேன். உங்களுக்கு தெரியும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னாக்கா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும், டயகனல் வந்து 1 தான் இருக்கும், அப்பர்லையும் லோயர் இதோ இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அது சிம்பிளாக கிரியேட் பண்ணுறது இருந்தால் np.identity மெத்தட் ஒன்று இருக்குது. அதில் போய் என்ன பண்ணுறான், அப்புறம் அவனுக்கு ரோ காலத்தை கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே எனக்கு என்ன வந்து எனக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துடும். இந்த பாருங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு. ஓகேவா? வந்துட்டு சப்போஸ் நான் இப்படி கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் தாங்க, கொடுத்தா 3 வரும். ஓகேவா? 6 ரோ 6 காலம். டயகனல் பார்த்தீங்களா, 1 1 1 1 மீதெல்லாம் 0 0 0 0. ஐ என் கண்ணு ஞாபகம் வச்சுங்க. ஐடென்டிட்டி ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஏன்னா 2 கொண்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்புறம் என்னுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் என்ன பண்ண போகிறோம், போயிட்டு நம்ம டாட் பண்ணுறேன். டாட் பண்ண என்ன பண்ண முந்தி வந்து என்ன பண்ணுறோம், டாட் பண்ணும்போது எனக்கு என்ன அதே இருக்கணும், மாறக்கூடாது. அடிட்டிவ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அடிட்டிவ் பார்த்தோம். மல்டிப்ளிகேட்டிவ் பார்க்கும்போது என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு வந்து வேல்யூ மாறக்கூடாது. ஸோ என்னுடைய மேட்ரிக்ஸ் இந்த இருக்குது, அதோட ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறேன், போய் டாட் பண்ணுறேன். இந்த இருக்கு இல்லையா, இந்த பாருங்க டாட் பண்ணுறேன். ஏன்னாக்கா வந்து ஏன்றது அந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இந்த இருக்கு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸையும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் போய் ப்ராடக்ட் பண்ணுறேன், டாட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, அது இது பேர் தான் உங்களுக்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு பேர். இதுக்கு முன்னாடி வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பார்க்குறோம். இந்த பாருங்க பண்ணி பார்க்குறோம். மறவே இல்லையா, இந்த பாருங்க அதே வந்து கரெக்டாக இருக்குது. அப்புறம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம் நம்ம உங்களுக்கு. ஓகே, நீங்கள் வந்து இந்த மேட்ரிக்ஸையும் அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் டாட் பண்ணுறீங்க, சேம் ரிசல்ட் வரும்போது அப்புறம் மாற்றி போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இதையும் டாட் பண்ணி காமிச்சேன். அப்படின்னாக்க என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டியையும் இதையும் பண்ணி காமிச்சிருக்கேன். வேற ஒன்றும் கிடையாது, 2 பக்கம் பண்ணி காமிச்சிருக்கேன். சேம் ரிசல்ட் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்க வேண்டி. கரெக்டாக சேமாக வரும்போது இந்த சேமாக வரும்போது இருக்கும். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணுறோம், நம்ம இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் மல்டிப்ளிகேட்டிவ் மேட்ரிக்ஸ் ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு. இதுதான் சார் விஷயம். அடிட்டிவ் பண்ணி பார்த்துட்டோம், மல்டிப்ளிகேட்டிவ் பண்ணி பார்த்துட்டோம், அப்புறம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பண்ணி பார்த்துட்டோம். ஓகே தானே? இதுதான் சார் விஷயம். ஸோ பாருங்க, ஒரு சாதாரண ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் இப்படி இருக்கு பாருங்க. அப்பர் ட்ரையாங்கிள், லோயர் ட்ரையாங்கிள், யூனிட்டாக இருக்கணும். சில பேர் யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க, இதை யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. சில பேர் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டிவாங்க, அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க.
இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. இவ்வளவு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க டேட்டா செட்டு தான் முக்கியமான விஷயம். இதுதான் இவ்வளோ இருக்குது உள்ளி. இதுதான் நம்ம வந்து மெஷின் லேர்னிங்க்கு போய் உங்க டேட்டா செட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, 10 நிமிஷம். அதனால தான் லீனியர் அல்ஜிப்ரா வந்து மிக முக்கியமான பார்ட் டேட்டா சயின்ஸில். 10 முடிச்சிட்டோம். ரைட்டு, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? இப்போ அடுத்தது ஓகே. இப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து நான் காமிச்சேன்ல. இப்போ இது 2x2 இந்த காமிச்சேன்ல, 3x3, 4x4 இந்த காமிச்சேன் இல்லையா? இந்த இடத்துல உங்கள்கிட்ட பண்ணி காமிச்சேன்ல. நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்டர் என் கமா ஆர்டர். நான் சப்போஸ் நமக்கு 10 கொடுத்தனாக்க 10 ரூபா 10 காலம் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? என்ன வேலையா இங்கே வருது, அது இது விட்டுருங்க. சரியா? நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, எத்தனை காலம் கொடுக்குறீங்களோ வரும் உங்களுக்கு. நீ 100 கொடுத்தா 100 வரும் உங்களுக்கு. சரிதானே? சரி, இப்போ என்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், இது முக்கியம் கிடையாது. அப்புறம் இது முக்கியம் கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னாக்க, இப்போ பாருங்க, என்ன அர்த்தம்? ஐடென்டி மேட்ரிக்ஸ்ல மாற்றி கொடுத்தாங்க பாருங்க. ஓகேவா? ஆன்சர் வந்துட்டு, ஆனா இது என்ன இல்லை, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லை. முக்கியமான விஷயம். ஏன்? எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா டயகனல் முழுக்க 1 இருக்கணும். ஆனா இங்க பாருங்க 0 இருக்கு. தப்பு. ஜாக்கிரதை. நீங்க அந்த ஐ மெத்தட் வந்து வேணும்னே கொடுப்பாங்க உங்களுக்கு. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இந்த ஐ மெத்தட் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் உண்டாக்கும். ஓகேவா? ஆனா கேர்ஃபுல்லா கீழே பார்க்கணும். ஓவும் காலமும் சேமா கொடுத்தாதான் அது பேர் தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லை. ஓகேவா? இந்த இருங்க, இங்க வந்து உங்க இது இல்லை பாருங்க. இங்க வந்து என்ன இருக்கணும், 1 இருக்கணும். இல்லை அப்படிங்கிற ஜாக்கிரதை இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்து பார்க்க போறீங்க. இது முடிச்சிட்டோமா? என்ன பார்த்துட்டு இருக்கப்ப டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் முக்கியமான ஒன்று இருக்கு, அடுத்து பார்க்க போறோம். இப்போ இதில் வந்து இதில் போய் பாருங்க. என்னது பார்த்தீங்களா? என்னு எம் கேன் இருக்குது. எம்ன்றது ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேவா? குழப்பம் கிடையாது. இந்த இருக்கு ரோ இருக்குது, காலம்ஸ் இருக்கு. சரிதானே? இந்த இருக்கு ரோ காலம் கொடுத்தாச்சு. இங்கே 10 கொடுத்துட்டேன். நான் சின்னதாக கொடுத்தா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அப்போ 5 ரூபா 5 காலம் வந்துட்டு எனக்கு. அப்புறம் வந்துட்டு எனக்கு. அப்புறம் இன்னும் ஒரு பாராமீட்டர் இருக்கு பாருங்க. இந்த கேன்னு ஒன்று இருக்கு. ப்ளஸ் கவனிச்சு, கேன்னு ஒன்று இருக்குது. ஆர்டர் கேன் கே ஈக்குவல் டு 1 ப்ளஸ் கவனிச்சுங்க. இந்த இருக்கு இல்லையா? பாருங்க, அந்த டயகனல் மேட்ரிக்ஸ் எப்படி கரெக்டா டயகனல் இருக்கு பாத்தீங்களா? இந்த பாருங்க, யூனிட் எங்க இருக்குது, கரெக்டா இருக்குது. இப்ப நான் கேஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன். இப்ப என்ன பாருங்க, இங்க பாருங்க 1 எங்க இருக்குது, டைரக்டா டயகனல் இல்லாம டயகனல்ல இருந்து அப்பர்ல ஒரு பக்கம் தள்ளி போயிருக்கு பாருங்க. இந்த பாருங்க, இதான் டயகனல் தான் இருக்குல்ல. இதுதான் உங்களுக்கு வந்து டயகனல். ஏன் ஒருக்கா இதுதான் டயகனல் இந்த இருந்துச்சு இல்லையா? இப்ப எங்க பேருக்கு, இப்ப இங்க பேருக்கு பார்த்தீங்களா? இப்ப எங்க பாருங்க, இன்னும் பேருக்கு பாருங்க. சரியா? இது மாதிரி ஆபரேஷன்ஸ் தேவைப்படும். உங்க டேட்டா செட் எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் வந்து இப்படியும் இருக்கலாம். டைரக்டா டயகனல்ல மட்டும் 1 இல்லாம உங்க டேட்டா செட் கரெக்டா அப்படியே நூறு பிடிச்ச மாதிரி அப்படியே டைரக்டா டயகனல் இருக்குல்ல, பர்ஃபெக்ட் டயகனல்ல வந்து இல்லாம அதுல இருந்து ஒரு ஸ்டெப் தள்ளி இருக்கலாம். இந்த இருக்குல்லையா, தள்ளி இருக்கு பாருங்க. ஓகேவா? இப்படி இருக்கலாம். அப்படி இருந்தா என்ன பண்ணணும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பாருங்க, நான் கேஸ் ஈக்குவல் 2 கொடுக்குறேன். இங்க பாருங்க, இப்ப என்ன அர்த்தம்? இந்த டயகனல்ல இருந்து ஒரு ஸ்டெப் தள்ளி இருந்துச்சா, இப்ப 2 கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப டயகனல் இதான் 1 தான் இருக்கு. டயகனல் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து 2ஆவது ஸ்டெப்ல இருக்கு 1 இருக்கு பாருங்க. சரிங்களா? 2ஆவது ஸ்டெப்ல இருக்குது. சரியா? அப்புறம் அப்ப 3 கொடுத்தீங்கன்னாக்க 1 இன்னும் வந்துடும். 4 கொடுத்தா இன்னும் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் சரியா? 4 கொடுத்து பாருங்க. அப்புறம் 3 கொடுத்து பாருங்க. சரி, ஒவ்வொரு விஷயமும் தெரியணும். ஓகேவா? வந்துட்டா 4 கொடுத்தாக்க இந்த நம்பர் தான் 1 இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஓகேங்களா? என்ன இது மாதிரி டேட்டாஸ் இருக்குமா? இருக்கும். நமக்கு தெரியாது. நம்ம டேட்டா செட் தெரியாது. நமக்கு பிளேன் கொடுக்குற ரியல் டேட்ல பிளேன் டேட்டா செட் என்ன இருக்குன்னா இது மாதிரி இருக்கலாம், நமக்கு தெரியாது. இது மாதிரிலாம் இருக்கு. அப்ப நமக்கு எந்த வகையான டீகம்போசிஷன் யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்புறம் பாருங்க, இப்ப நான் வந்து 1 கொடுத்து பார்த்தோம். மெயின் டயகனல்ல இருந்து
ஒரு ஸ்டெப் அப்புறம் போணுச்சு. இதான் மெயின் டயகனல். அங்கே வந்து 1 அங்கே இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டுது. சப்போஸ் நான் மைனஸ்னு கொடுத்து பார்க்குறேன் பாருங்க, இந்த மைனஸ்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுவோம், மெயின் டயகன்லேருந்து மேலே போணுச்சு இல்லை, இந்த மெயின் டயகன்லேருந்து என்ன செய்யும், ஒரு ஸ்டெப் கீழே வந்துடும். இந்த இருக்கு பாருங்க, இன்னும் இந்த சீன் வந்துடும். இந்த பாருங்க, ஓகேவா, ஒன்று வந்து பாருங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பயன்படுத்த போகிறோம். அதான் சொல்லி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அதான் சொன்னேன், எப்போதுமே ஒரு மெத்தடை பார்க்கும்போது எல்லா பாராமீட்டரும் நீங்கள் போட்டு பார்க்கணும் உங்களுக்கு. சரியா, ரைட். நம்ம வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், நம்ம வந்து இப்போ கியூஆர் டீகம்போசிஷன் பார்த்துட்டு இருந்தோம். அதில் தான் நமக்கு வந்து ஆர்த்தோகனல் வந்துச்சு, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டாங்க. ஓகே தானே. இப்போ நம்ம வந்து நான் பார்க்கும்போது உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன், இந்த நாம் ஒரு மேட்ரு வந்து பார்த்தோம். நம்ம வந்து அதை முடிச்சு சரி, 5 ரூல் பார்த்தோம். ஓகே தானே, 5 ரூல் பார்த்தோமா. ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இருக்குன்னாக்கா நம்ம வந்து ஒரு 5-6 ரூல் பார்த்தோம் நினைக்கிறேன். என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து டாட் ப்ராடக்ட் 0 இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து அதனுடைய நாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம். உங்களுக்கு வந்து 1 இல்லைனாக்கா -1 இல்லைனாக்கா 3 பார்த்தோம். நாம் பார்த்தோம்ல. நாம்னு என்ன சார், இது எப்போ சார் ரியல் டயத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அதுக்கு சொல்லிடுறேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீன் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் மீன் தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. சரிதானே. நான் பாட்டு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க, நம்ம தான் கண்டுபிடிச்சு பார்க்கணும் என்ன பார்க்கணும். நாம் பார்த்துக்கணும். அதாவது இந்த டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் நாம்னா என்ன, ஓகேவா. மறுபடியும் நம்ம ரீகால் பண்ணுறேன். இதெல்லாம் நடத்திருக்கோம், இருந்தாலும் உங்களுக்கு நம்ம ஒரு கருத்து ரீகால் பண்ணிக்கிறோம். மட்டும் முடிச்சிட்டோம். சரி, இப்போ கவனிச்சுங்க, நான் பற்றி பேச போகிறோம் இருக்கேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு டேட்டாஸ் தான், டேட்டாஸ் வந்துருக்கு எனக்கு. நான் பெரிய சைஸ் இல்லாமல் குட்டி டேட்டாஸ் எடுத்துக்கிட்டேன். இதுதான் டேட்டா செட். இதுதான் டேட்டா செட் சார். 4 ஃபோன் வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து. ஓகேவா. நம்மள்ட்ட வந்து இப்போ சாம்சங் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, அந்த சைனீஸ் மொபைல் செட் நம்ம எப்போதுமே ஏதோ ஒப்போன்னு இருக்குல்ல, எது சொல்லுவாங்க, 4 மொபைல் ஃபோன் இருக்குது, 4 மொபைல் ஃபோன் இருக்குது. இப்போ வந்து பாரிகிட்ட ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து இப்போ செராமிஸ்ட் ஒன்று இருக்குது, செர்மாட்ட ஒன்று இருக்குது, இப்போ கீதாட்ட ஒன்று இருக்குது, 4 ஃபோன் இருக்குது. இப்போ வந்து டெக்னிக்கல் செக் பண்ணுறேன், யாருடைய மொபைல் ஃபோன் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ரிசீவ் பண்ணுது, உங்களுடைய அந்த டவர்லேருந்து வர்ற அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து யார் வந்து ஒழுங்காக எது பர்ஃபெக்டாக பண்ணுதுன்னு செக் பண்ணுறோம். சும்மா எக்ஸாம்பிள், ஒரு ஃபேக்ட் டேட்டா இருக்குது, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாம் பற்றி பேச போகிறோம், அதை பற்றி பேச போகிறோம். அப்புறம் அதை எப்படி பண்ணுவாங்கன்னாக்க வந்து டிபிஎம் இருக்கு, டெசிபிள்ஸ் ரிலேட்டிவ் டு 1 மில்லிவாட். இதுதான் நம்மளுடைய கணக்கு, டவர் வந்து வர்றதை. நார்மலாக எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து டிபிக்கல் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு -30 டிபிஎம் டெசிபிள்ஸ் ரிலேட்டிவ்லேருந்து பாருங்களா. ஏமாச்சுங்க எப்படி சொல்கிறான். டொமைன் நாலேஜ் முக்கியமான விஷயம். இந்த டேட்டா செட்டு வந்து இதை பற்றி இருந்துச்சுனாக்க, அந்த மாதிரி மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்ட ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுனாக்க இந்த டொமைன் டேம்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரி, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டிபிக்கலாக வந்து -30லேருந்து உங்களுக்கு வந்து -120 வரைக்கும் போச்சுனாக்கா புவரான், க்ளோஸர் டு சொன்னால் ஸ்ட்ராங்கரான். இது வந்து இப்போ இது வந்து -52 போட்டிருக்காங்க. எதுதான் ஸ்ட்ராங்கு, எது குட்டு, எது புவர் போட்டிருக்காங்க. உங்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து போட்டிருக்காங்க. டேட்டா வந்து பண்ணிச்சாச்சு. மொபைல் 1 மொபைல் 4 மொபைல் டேட்டா கொடுத்தாச்சு. எனக்கு அப்புறம் கொடுத்து இதாக டிபிஎம் கொடுத்தாச்சு. என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ எந்த மொபைல் ஃபோன் வந்து ஆப்பிள், சாம்சங்கு, ஓப்போ ஃபோனு, ஏதோ இன்னொரு ஃபோன் வச்சுங்க, எது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு, பிளாக்பெரி. ஸோ எந்த மொபைல் ஃபோன் வந்து எது நல்லா ஸ்ட்ராங்காக ரிசீவ் பண்ணுது, அதனுடைய டெசிபிள்ஸ் வந்து டெசிபிள்ஸ் டிபிஎம் இருக்கு இல்லையா, டிபிஎம் இருக்குல்ல, எது ஸ்ட்ராங்காக இருக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இப்போ இது என்ன பண்ண போகிறோம், நாம் வச்சு நம்ம போட முடியும். நாம்ன்றது மேக்னிடியூட்னு அர்த்தம் உங்களுக்கு. சரியா, சும்மா எக்ஸாம் போட்டு காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கோம். இதை என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும், நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து சிஎஸ்சி ஃபைலாக இருக்குது, இந்த இருக்குது. நமக்கு பொறுத்த வரைக்கும் இது டேட்டா செட். ஓகே தானே. நம்ம டேட்டா செட் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வேண்டி என்ன பண்ணுற போது நம்ம மாற்றிக்கிட்டேன், நம்ம யாரையும் மாற்றிக்கிட்டோம். நம்ம அதை மாற்றிக்கிறோம். நம்ம போட்டு காமிச்சிடும். சரி, இருக்கீங்களா? இருக்கீங்களா? எஸ் சார். பாயிண்ட் மிஸ் பண்ண சொல்லுங்க. முதல்ல என்ன பண்ணுறேன், என்னுடைய இதான் டேட்டா இந்த மாற்றியாச்சு. இந்த டேட்டா தான் கிளியர் மாற்றியாச்சு.
ஸோ இப்படிதான் போடணும் அது இல்லையா. இந்த 2314 இருக்குல்ல, 2314 2314 115 எல்லாம் மாற்றியாச்சு. ஓகேவா, இதான் டேட்டா. இப்போ இதான் டேட்டா இருக்குது. இப்போ நமக்கு வந்து எந்த மொபைல் ஃபோன் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து ரிசீவ் பண்ணுது. நான் மேபி பிஸ்னஸ் டைம் தப்பாக சொல்லுவேன், இப்போ கண்டுக்காதீங்க. நம்ம லாஜிக் தெரிஞ்சுங்க என்ன பண்ண போகிறோம். நாம் நடத்திட்டு இருக்கோம். நாம் என்ன பண்ணு செக் பண்ண போகிறோம் உங்களுக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸ் நாம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த நாம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, அந்த மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன். நம்ம வந்து L1 நாம், L2 நாம் அப்படின்ட்டு 9 வகையான நாம் நடத்தி முடிச்சிருக்கோம். நம்ம 9 வகையான நாம் நடத்தி முடிச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா, அது அவசியம் பாருங்க நீங்கள், அப்போ தான் அந்த கான்செப்ட்லாம் புரியும் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஓகே ஓகே, இந்த இருக்கு பாருங்க. மேட்ரிக்ஸுக்கு வந்து நாம் முடிச்சிருக்கோம். மேட்ரிக்ஸ் நாம்ஸ் இருக்குது. இப்போ காமன் வெக்டர் நாம் இருக்கும், L1 L2 மேக்ஸ் நாம், மின் நாம், அப்புறம் இன்ஃபினிட்டி நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா, பெர்போனியஸ் நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். வெக்டருக்கு தனியாக இருக்குது, மேட்ரிக்ஸ் தனியாக இருக்குது. சரிதான், கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு உனக்கு ஒவ்வொரு நாம் தெரியணும். ஒவ்வொரு நாம் வந்து ஒவ்வொரு டேட்டா செட்டுக்கு ஒவ்வொரு பிஸ்னஸ் டொமைனுக்கு மாறிட்டு இருக்கும். ஓகேவா, இப்போ செக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு அப்புறம் சும்மா ஒரு நாம் கண்டுபிடிக்கிறோம். இந்த டேட்டா செட்டுக்கு வந்து நாம் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சது சொல்கிறோம், நம்ம கண்டுபிடிச்சு பார்க்குறோம். 2 வகை நாம் கண்டுபிடிக்கிறேன். ஒன்று வந்து L1 நாம். L1 நாம் என்ன பண்ணணும்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து இந்த நோட்ஸ் போட்டிருக்கோம். L1 நாம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு போட்டிருக்கோம். L1 நாம் இருக்குல்ல, இது L1 நாம். இது வந்து L2 நாம். இது வந்து மேக்ஸ் நாம், மின் நாம், அப்புறம் ஃப்ரெபோனியஸ் நாம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. சரியானா, அதான் போட்டிருக்கேன். நாம் கண்டுபிடிக்கிறதில்ல, நாம் கண்டுபிடிச்சிட்டு ஆர்டர் ஒன்றாக்க L1 நாம்னு அர்த்தம் உங்களுக்கு. சரிதானே, இது வந்து இன்ஃபினிட் நாம்னு அர்த்தம் போட்டிருக்கோம். இப்போ கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு வந்து ஆன்சர் வந்துட்டு எனக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது மேட்ரிக்ஸு. L1 நாம் வந்து 11 அப்படின்னாக்க டேட்டா செட் பாருங்கள். இந்த டேட்டா செட் இருக்குல்ல, இந்த இருக்குல்ல, இது வந்து என்ன நம்மளுக்கு வந்து காலம் வைஸ் கம்மி பார்க்குறேன். 2 3 3 6 2 8 5 3 8 1 9 1 2 3 3 4 7 3 10 4 6 11 இந்த இருக்குல்ல, இந்த மொபைல் இருக்கு பாருங்க. இதான் என்ன வருது, ஆன்சர் 11 வருது. அதாவது இது யார், பேரியோடைய ஆப்பிள் ஃபோன். ஆப்பிள் ஃபோனு தான் என்ன பண்ணுறது, அந்த ரேஞ்ச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். இந்த பாருங்க, இதுதான். அதாவது நான் நம்மளுடைய ரியல் டைம் அப்ளிகேஷன் மாதிரி சொல்கிறேன். எக்ஸாம்பிள் நான் பின்னாடி ரியல் டைம் பார்க்க போகிறோம், அதுக்கு முன்னாடி நாம் வச்சு கண்டுபிடிக்கிறோம் நம்ம. ஓகே, இதனுடைய இது காலம் வயசு இங்கே தான் ஒவ்வொரு காலத்தையும் ஆட் பண்ணி பார்க்குறோம். இதுக்கு தான் 11 ஆன்சர் வந்துருக்குது. இப்போ ஓகேவா, 4 2 6 5 11 வந்துருக்குது. ஸோ இந்த மொபைல் ஃபோன் இருக்குல்ல, இதுதான் பெஸ்ட்டு மொபைல் ஃபோனு. இதுதான் அதிகமாக டிபிஎம் வந்து ரிசீவ் பண்ணுதான். சரியா, பார்த்துருங்க, அப்படி போட்டுருக்கேன். அப்புறம் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து அப்புறம் இன்ஃபினிட்டி நான் வச்சு பார்க்குறேன். எங்கெல்லாம் ரோ வைஸ் பார்க்குறேன். இந்த வரும் ரோ வைஸ் பண்ணி பாருங்கள். ரோ வைஸ் 2 3 5 6 10 இது 10 வருதா, இது என்ன வருது பாருங்க, இது 10 வருது ஆன்சரு. இது என்ன வருது, 6 2 8 வருது. இது வந்து 10 வருது, இது 10 வருது. இந்த 3 இதுவும் ஓகே. இது வந்து ஒர்ஸ்ட் ஃபோன் அர்த்தம். இந்த இருக்கு இல்லையா, இது ஒர்ஸ்ட் அர்த்தம். எப்படி கண்டுபிடிச்சேன், எனக்கு வந்து அந்த இதனுடைய இன்ஃபினிட்டி நாம் வச்சு போட்டு பார்த்தப்ப என்னுடைய ரோ வைஸ் சம்மணி பார்த்தப்ப 8 வந்துச்சு. இதுதான் 10 பார்க்க ஈக்குவலாக இருக்குது, பரவாயில்ல. இது மோசமாக இருக்குது. ஸோ இது ஒர்ஸ்ட் அர்த்தம். ஒரு நாமுடைய பர்பஸ் வந்து எப்படிலாம் ரியல் டேட்டா பயன்படுத்த போகிறோம்னு சும்மா கோடிட்டு காமிச்சிருக்கோம். மிஷின் லேர்னிங் படிக்கும்போது இன்டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம. ஓகேவா, இப்போ சின்ன டேட்டா செட்டு இதே மாதிரி என்ன சாம்பிள் போட்ட ஒரு 1000 மாடல் கொடுத்துருவாங்க. எல்லாமே கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நாம் இன் கொஸ்டின்ஸ் சரி, இவ்வளோ தான் சார், முடிச்சிட்டோம். நான் பார்த்து முடிச்சிட்டோம், இவ்வளோ தான். அப்புறம் இதோட நம்ம கியூஆர் டீகம்போசிஷன் வந்து அகைன் நம்ம இன்ட்ரோ தான் நடத்திருக்கோம். இன்ட்ரோவே இவ்வளோ விளக்கமாக இருக்குது. இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம வந்து செலோஸ்கி டீகம்போஸ் பார்க்கணும். இன்ட்ரோ அகைன் இது இன்ட்ரோ தான் பார்க்க போகிறோம் இப்போ. சரியா, அப்படி இருங்க. நம்ம ஒரு கைக்கு ஒரு என்ன பார்த்து முடிச்சிடணும் நம்ம. அப்படி ஸோ நம்ம எப்போவுமே என்ன சொன்னாக்கா, இந்த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி தேங்க்ஸ் சொல்லுவோம். ஓகேவா, அதை நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் எப்போவுமே. நம்ம மறந்து இன்னைக்கு. ஓகேவா, நம்ம சொல்லுவோம். முக்கியமான விஷயம், எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நெட் எடுக்கிறோமோ இந்த லிங்க் எல்லாம் அவசியம் போடணும் நீங்கள். ஓகேவா, பார்த்துங்க. சரி, நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லுவோம். ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம் எப்பவுமே. அவங்களால வந்து நம்மளால் ஈஸியாக படிக்க முடியுது, நம்மளால் பண்ண முடியுது. நிறைய வெப்சைட்லாம் இமேஜஸ்லாம் போட்டிருக்கோம், அந்த லிங்க்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ டீகம்போசிஷன் பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம என்ன டீகம்போசிஷன் பார்த்தோம், அந்த பர்பஸ் பார்த்தோம். 5 வகையான டீகம்போசிஷன் பார்த்துருக்கோம். யாருக்கும் படிங்க, அதை படிங்க. யாருக்கும் படிங்க, பாதி வேண்டாம், தவிர வேண்டாம், வேற படிங்க.
சார் நான் படிக்கிறேன். படிங்க. ஓகே. டீகம்போசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் 5 டைப்ஸ் இருக்குது. எல்யூ டீகம்போசிஷன். எல்யூங்கிறது வந்து லோயர் அண்ட் அப்பர் டீகம்போசிஷன். அண்ட் கியூஆர் டீகம்போசிஷன், சொலஸ்கி டீகம்போசிஷன், எய்கன் டீகம்போசிஷன், சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன். எப்படி படிச்சீங்க? ஈகன் படிச்சீங்களா? எய்கன். சரி, நான் ஈகன் படிப்பேன். யூ ஆர் ரைட். ஈகன் ரைட். யார் சொன்னது? யாரு? சிவராம் சார். சேரம். ஈகன். ஓகே, சரி. சில ஆக்ஷன் வந்து ஐகன் போட்டு நான் நிறைய பேர் ஈகன் தான் படிக்கிறாங்க. கரெக்ட் தான். ஈகன் டீகம்போசிஷன். சரியா? இது ஆக்சுவலாக உண்மையான பேர் வந்து ஈகன் வெக்டாரு, அப்புறம் ஈகன் வேல்யூ, ஈகன் மேட்ரிக்ஸ். இதை 3 வார்த்தை இருக்கு, மறந்துட்டேன். ஈகன் டீகம்போசிஷன் படிக்கிறோம். இதான் பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து சார் அது ஐகன்னு சொல்றோம் சார் நாங்கள். நீங்க சொல்றீங்களா? சரி சரி. எங்களுக்கு ஸ்கூல்ல அது ஐகன் சொல்லி பழக்கம் சார். எனக்கு தான் சொல்றேன். எனக்கு ஐகன், நானும் அதை ஐகன் தான் படிச்சிருக்கேன் நான். சரி. மேபி நான் தப்பாக படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. சார் ஃபாரினர்ஸ் நேம் நாம எப்படி வேணா சொல்லலாம். அவ்வளவுதான் சார். இது ப்ராப்பர் நவுன் தான். நம்ம ஒரு ராஜ் கீதா இருக்கீங்களா? ஹாப்பி ரைட். கீதா கிளாஸ் ஓர பரவாயில்லையா? எப்படி போகுது? பரவாயில்லையா? ஆமாங்க சார், கவனிச்சுட்டு இருக்கேன் சார். சரி, ஓரளவு புரியுது இல்ல? கீதா புரியுதா? கீதா கிளாஸ் எல்லாமே புரியுதுங்க சார், சரி சரி. கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இதான் பார்த்தோம். நம்ம இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். நம்ம எல்யூ டீகம்போ, அதாவது நம்ம டேட்டா செட்டை வந்து 2ஆக பிரிக்கிறோம். ஏன் பிரிக்கிறோம்னாக்கா பிஸ்னஸ் லாஜிக் அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் பிரிக்கணும் அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டோம். எல்யூ வந்து லோயர் ட்ரையாங்கிளாகவும் அப்பர் ட்ரையாங்கிளாக பிரிக்கும். அது பார்த்தோம். நம்ம கியூஆர் வந்து 2 டேட்டா செட் 2 மாடலாக பிரித்து கொடுக்கும். ஒன்று வந்து ஆர்த்தோகோனல் டேட்டா செட்டாக பிரித்து கொடுக்குன்னு பார்த்தோம். ஆர்த்தோகோனல் டேட்டா செட்னாக்கா ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? அது பிரித்து கொடுத்துச்சு. அப்புறம் வந்து அப்பர் ட்ரையாங்கிளாக பிரிச்சு பார்ப்போம். நீ வந்து கியூஆர் போட்டாலே உங்கள் டேட்டா செட்டை பிரித்து கொடுத்துருவோம். டேட்டா காமிக்கிறோம் உங்கள்கிட்ட. இப்போ நம்ம வந்து இதான் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஆர்த்தோகனலான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 6 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த 6 ப்ராப்பர்ட்டி தான் பார்த்து நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு. டாட் ப்ராடக்ட் 0 இருக்கணும், அதனுடைய நாம் வந்து 1 இருக்கணும், அப்புறம் டெட் வந்து -1 இருக்கணும், அதனுடைய டிரான்ஸ்போஸையும் அதனுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் நம்ம வந்து டாட் பண்ணோம்னாக்கா வர்ற மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து அது ஆர்த்தோகனல்னு பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இதெல்லாம் அந்த 6 ரூலை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இது வந்து அது வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சு ஒவ்வொன்றா போட்டு பார்த்தோம் நம்ம. ஓகே. அப்புறம் வந்து நம்ம வந்து பர்பெண்டிகுலர்னாக்க வந்து 90 டிகிரின்னு பார்த்தாத அது ட்ரிகோனோமெட்ரி வரும். அது சரியா? அது வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் மாதிரி போட்டு பார்த்தோம். ஜியோமெட்ரிக்கே போட்டு பார்த்தோம். ஓகேவா? அதை போட்டு பார்த்தோம். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் வகையில் இன்ட்ரோ தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் விளக்கம் பார்க்க போகிறோம் நம்ம. சரியா? அப்புறம் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பார்த்தோம். எனக்கு வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருக்கணுமா? எப்போ இருக்கணுமா? அந்த மேட்ரிக்ஸையும் அதனுடைய இன்வர்ஸையும் நம்ம வந்து டாட் பண்ணாக்க ரிசல்ட் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸு, இல்லைன்னா இல்லை அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வந்து அதில் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் என்ன பார்த்தோம்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்னொரு பேர் இருக்குது, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி, இல்லைனாக்கா யூனிட் மேட்ரிக்ஸு, இல்லைனாக்கா யூனிட் டயகனல்னு பார்த்தோம். ஓகேவா? அது பார்த்தோம் நம்ம. ஓகேவா? அது பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து பிரின்சிபல் டயகனல்னாக்க வந்து டாப் லெஃப்ட் பாட்டத்துலேருந்து ரைட் பாட்டம் இருக்குல்ல, அது வரைக்கும் வந்து பிரின்சிபல் டயகனல் பார்த்தோம். இப்படி வரக்கூடாதுன்னு பார்த்தவங்களுக்கு வந்து இவ்வளோ ரூல்ஸ்லாம் பார்த்து முடிச்சு நம்ம. அப்புறம் அடிட்டிவ் உங்களுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு முதல்ல அந்த மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பார்த்தோம்? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இதை பார்த்தோம். மேத்தமெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் meaning the identity of identity is a mathematical quantity which when operated with some quantity leaves the same quantity பார்த்தோம். இப்போ நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் குவான்டிட்டி என்ன? 0ன்னு இருந்துச்சு. நம்ம பாரி கொடுத்த 1 கிலோ அரிசியோட நான் சீரகம் ஆட் பண்ணிட்டேன், அப்படி இருந்துச்சு. அப்புறம் வந்து பாரி கொடுத்த அரிசியோட நான் மல்டிப்ளை 1 கொடுத்தவங்களுக்கு அது அப்படியே இருந்துச்சு. உங்களுக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 2 இருக்குன்னு பார்த்தோம். நம்ம 2மே போட்டு பார்த்தோம். சரியா? போட்டு பார்த்து முடிச்சிட்டோம். எல்லாம் வந்து முடிச்சிட்டோம். இதுதான் சார் விஷயம். எப்படி எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. ஓகே. மல்டிப்ளிகேட்டிவ், அப்புறம் வந்து ஐடென்டிட்டி, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி பண்ணி பார்த்தோம். பார்த்து முடிச்சிட்டோம். அது பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்டர் பார்த்தோம். உங்களுக்கு 2/3, 3/3 பார்த்தோம். அப்புறம் கேன்னு கொடுத்தாக்க மாறுது அந்த மாற்றும். ஓகேவா? அதனுடைய டயகனலில் 1ன்னு வராமல், ஏன்னா டேட்டா செட் அப்படியும் இருக்கும், சொல்ல முடியாது. உங்கள் டேட்டா செட் வந்து டேட்டா செட்டு உள்ள கரெக்டாக டயகனல்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே ஆர்த்தோகனலாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்படியே உங்களுக்கு டைரக்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அவசியம் கிடையாது. ஓகேவா? அதுக்கு மேலேயும் இருக்கலாம், கீழேயும் இருக்கலாம். அப்படி வந்து என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் வந்து பார்த்தோம். இதில் அப்புறம் பர்பஸ் ஆஃப் நாம் பார்த்தோம் உங்களுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம். இதான் மறுபடியும் ஏன் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்து வைக்கிறேன்னாக்கா
மெஷின் லேர்னிங்கில் போயிட்டு நாம்னு வரும்போது உங்களுக்கு தெரியும் நாம்னா என்ன, மேக்னிடியூட்னா என்ன அப்படின்னு தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிறத பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்து இப்போ நாம் பண்ணி பார்த்தோமே அடுத்த மேட்ரிக்ஸ் வந்து இப்போ சிரோஸ்கி அகைன் இன்ட்ரோ தான் கொடுக்குறோம். அப்புறம் மறுபடியும் போட்டு போவோம் இடத்துக்கு. இதோட ஸ்டாப் பண்ணுறேன். டவுட்னா கேளுங்க. கீதா மேடம் இருக்காங்க, சீனியர் மோஸ்ட் இருக்கவங்களாமே கேளுங்க. அவங்கள்ட்ட டவுட் நம்ம வந்து கேட்போம். சரி, ஓகே. குயிக்காக வந்து நம்ம வந்து யாரெல்லாம் புதுசு மட்டும் பார்த்து நம்ம ஹரி பார்த்துட்டோம். சர்மிளா, குமார் வந்து நம்ம குமார் வந்து யார் புதுசா பழசா? குமார் கனி ப்ளீஸ் அன்மியூட் பண்ணுங்க. குமார் அன்மியூட் பண்ணுங்க. யுவராஜ் புதுசு மாதிரி தெரியுது. வனிதா சார் இல்லைங்க சார், பழைய குமார் தான் சார். யாருங்க குமார்? சார் கோயம்புத்தூர் குமாரா? ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ். சர்மிளா ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க. அப்புறம்